ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்கலாம்னா இயல்வது கரவேல் ஏற்பது நிகழ்ச்சி டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் நம்பர் 1 அதோட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜிஎஸ்ல தவறான இணையை தேர்ந்தெடுத்துறதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தவறான இணை குறிக்கோள் தீர்மானம். ஸோ குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர் 13, 1946. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓகேங்களா? தவறு கிடையாது. ஏன்னா 1946 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தான் நமக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைச்சு 6ஆம் தேதி நிர்ணய சபை அமைக்கிறாங்க. அதில் 9ஆம் தேதி வந்து முதல் கூட்டம் நடக்குது. ஓகேங்களா? 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம். ஸோ டிசம்பர் 12 வந்து பார்த்துட்டா செகண்ட் கூட்டம் நடக்கும். ஓகேங்களா? டிசம்பர் 11 2வது கூட்டம் நடக்கும். டிசம்பர் 13ஆம் தேதி தான் 3வது கூட்டம். அந்த 3வது கூட்டத்தில் நேரோடைய குறிக்கோள் தீர்மானம் அறிவிப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்பு முகவரியாக மாறும். இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பி ஆப்ஷன். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஜூலை 22, 1947. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஜூலை 22, 1947 நமக்கு என்னது, நம்ம தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் சச்சிதானந்த சின்ஹான்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஓகேங்களா? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டா என்னது, தவறான இணை. ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வரணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த சச்சிதானந்த சின்ஹா கொடுத்துருக்காங்க. தப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. இதே ஜனவரி 24, 1950 தான் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக யார், ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவையில் பயன்படுத்தப்பட்ட முதல் பழங்குடியின மொழி எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மாநிலங்களவை, மக்களவை கிடையாதுன்னு பார்த்துக்கோங்க. மாநிலங்களவையில் பயன்படுத்தப்பட்ட முதல் பழங்குடியின மொழி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ முதல் பழங்குடியின மொழி எதுன்னு பார்த்துட்டா மாநிலங்களவையில் பயன்படுத்தப்பட்ட சந்தாலி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பின்வருவனற்றின் அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி அம்சங்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்புடைய ஒற்றையாட்சி அம்சங்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 மற்றும் 6 தான் ஒற்றையாட்சி அம்சங்கள். ஓகேங்களா? 4, 5 மற்றும் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி அம்சங்கள். என்ன சொல்லலாம்னா, ஸோ 4வது பாருங்க, ஒற்றை குடியுரிமை. ஸோ ஒற்றை குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியுரிமை மட்டும் தான். இந்தியா ஃபுல்லாகவே நமக்கு ஒரே குடியுரிமை மட்டும் தான். ஸோ ஒற்றை குடியுரிமை. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஆளுநர் நியமனம். ஸோ ஆளுநர் நியமனம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான், அவருடைய கண்ட்ரோல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றையாட்சி அமைப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒற்றை அரசியலமைப்பு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அரசியலமைப்பு, ஒற்றை அரசியலமைப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி அம்சங்கள். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இது வராது ஒற்றையாட்சி அமைப்பில். ஸோ 7வது அட்டவணை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஈரவை நாடாளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒற்றையாட்சி தன்மை கொண்டது, ஒற்றை குடியுரிமை. ஸோ ஆளுநர் நியமனம் ஒற்றையாட்சி தன்மை தான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை அரசியலமைப்பு இது சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 1934ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை பற்றி கோரிக்கையை முன்வைத்த நபர் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் 1934 அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான அந்த கோரிக்கையை ஃபர்ஸ்ட் முன்வைக்கிற, அரசியல் நிர்ணய சபை அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்த முதல் நபர் யாருன்னு பார்த்தோன்னா எம்என் ராய். ஓகேங்களா? எம்என் ராய் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு 1934. ஸோ 3 நாள் முன்னால, ஸோ ஓகேங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 நாள் முன்னால கோரிக்கை வைத்தவர் யாருன்னு பார்த்தாங்கன்னா ஸோ எம்என் ராய். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் நபர்களில் வரைவு குழுவின் உறுப்பினர் அல்லாதவர் யார்? ஸோ வரைவு குழுவுடைய உறுப்பினர் அல்லாதவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ வரைவு குழுவோட உறுப்பினர் அல்லாதவர்கள் 1 and 5 கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ 1 பாருங்க, 1 வந்து பார்த்தோன்னா வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருக்காரு. ஸோ 5 வந்து பார்த்தோன்னா சையது அகமது கான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வி.டி. கிருஷ்ணமாச்சாரின்ற யாருன்னு பார்த்தோன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து பார்த்தோன்னா டிராப்ஸ் கமிட்டி, வரைவு குழுன்னு ஒரு குழு ஏற்படுத்துறாங்க. அந்த குழு வந்து பார்த்தோன்னா அம்பேத்கர் உட்பட ஒரு 7 நபர்களை கொண்டது. ஓகேங்களா? அம்பேத்கர் தலைவராக இருப்பார். 7 நபர்களை கொண்டது. அந்த 7 நபர்களில் டிபி கைத்தான் அப்படின்னு ஒருத்தருப்பார். ஓகேங்களா? டிபி கைத்தான் ஒருத்தருப்பார். அந்த கைத்தான் இறந்துட்டு பின்னாடி அவருக்கு பதிலாக வந்தவர் தான் இந்த கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? இவர் ஸ்டார்டிங்லேயே கிடையாது, அதனால இது வராது. ஸோ நெக்ஸ்ட் சையது அகமது கான், இவரும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அரசியல் நிர்ணய சபையில் டிபி கைத்தான் இருக்கார் இல்லையா, அவருக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிட்டர்னு ஒருத்தருப்பார். ஓகேங்களா? மிட்டர் அவர் வந்து மாதவராவுக்கு பதிலாக வந்திருப்பார்ப்பா. மாதவராவுக்கு பதிலாக வந்து மிட்டர்னு ஒருத்தர் வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் சுதந்திர இந்தியாவின் அதிகாரம், அதற்கு தொடர்பான பகுதிகள் மற்றும் அரசாங்கத்தின் முறைகள் யாரிடமிருந்து பெறப்பட்டது? ஸோ நம்ம குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில், ஓகே, குறிக்கோள் தீர்மானம் நேர்ந்திருக்கு இல்லையா, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் சுதந்திர இந்தியாவோட அதிகாரம் மற்றும் தொடர்பான பகுதிகள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. ஓகே, மக்கள் என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபையை அமைச்சது. ஓகேங்களா? ஒரு 389 உறுப்பினர்களை கொண்டு அரசியல் நிர்ணய சபை ஃபர்ஸ்ட் அமைக்கிறாங்க. அப்போ அந்த குறிக்கோள் தீர்மானம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் அதிகாரம், அதற்கு தொடர்பான பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மூலியமாக தான் பெறப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் அரசியல் நிர்ணய சபை வச்சு ஸோ அந்த பாராளுமன்ற முறை மாதிரி எடுத்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்றிய அதிகாரங்கள் குழு மற்றும் ஒன்றிய அரசியல் குழு தலைவர் யார்? ஓகே, ஒன்றிய அதிகாரங்கள் குழு மற்றும் ஒன்றிய அரசியல் குழுவுடைய தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நேரு தான்ப்பா. ஸோ ஒன்றிய அதிகாரங்கள் குழு, ஒன்றிய அரசியலமைப்பு குழு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு குழு இருக்கும், ஒன்றிய மாநில குழு. ஸோ மாநிலங்களுக்கு இடையான குழு ஒன்றிய மாநில குழு, ஒன்றிய அதிகாரங்கள் குழு மற்றும் ஒன்றிய அரசியலமைப்பு குழு. இது மூணுக்குமே யார் தலைவர்னு பார்த்தோன்னா நேரு தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வல்லபாய் பட்டேல் வந்து எதில் இருப்பாருன்னா
அதை பார்த்தீங்கன்னா மாகாண அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? மாகாண அரசியலமைப்பில் தலைவராக இருந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? இது வந்து ஒன்றிய அதிகாரங்கள், ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசியலமைப்பு மற்றும் மாகாண குழுக்கள். ஓகே, மாநிலங்களுக்கிடையான குழுவில் வந்து தலைவராக இருந்தவர் நேரு. 3 குழுக்கள். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாகாண அரசியலமைப்புடைய தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா? அப்புறம் அடிப்படை உரிமைகள் மாகாணத்தில் வந்து பார்த்தோன்னா மாகாண தலைவராகவும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமைகள் பற்றிய தலைவராகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பார். ஓகேங்களா? அதேமாரி இதில் பட்டாபி சீதாராமையன் ஒருத்தர் அவர் வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் கமிட்டி. ஓகேங்களா? அதை பார்த்தோன்னா வீட்டு வாரியத்துறைன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதோடைய தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தோன்னா பட்டாபி சீதாராமையன் இருந்திருப்பாரு. அதேமாரி தேசிய கொடிகளுக்கான தற்காலிக தலைவராக யார் இருந்திருப்பாருன்னா ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார் இந்த கொஸ்டினில். ஓகேங்களா? தேசிய கொடி வடிவமைப்பில் தற்காலிக தலைவராக வந்து பார்த்தா ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பு சபையின் சட்ட ஆலோசகர் யார்? ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சபையோட சட்ட ஆலோசகராக இருந்தவர் யாருன்னு அப்படி கேட்குறாங்க. ஸோ ஓகே, சட்ட ஆலோசகர் யாருன்னா ஸோ BN ராவ்ப்பா. ஓகே, சட்ட ஆலோசகர் இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா BN ராவ். ஸோ அரசியலமைப்பு சபையோட முதல் சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்த்தோங்கன்னா BN ராவ் தான் போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் BN ராவ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது வந்து கீழ்கண்ட எந்த நீதியில் அடங்கும்? ஸோ ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறது எந்த நீதியில் அடங்கும்னு கேட்குறாங்க. ஸோ பொருளாதாரத்தில் அடங்காது. ஓகேங்களா? பொருளாதார நீதி வராது, அரசியல் நீதி வராது, சமூக நீதி. ஓகேங்களா? சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல சமூக நீதி சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு ரிசர்வேஷன்லாம் கூட கொடுக்குறாங்க இல்லையா, அதுதானே ஜாதி அடிப்படை இடஒதுக்கீடு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நீதி இருக்கணும் எல்லாத்துக்குமே அப்படின்றதுக்காக சமூக நீதியின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கற்பிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன். மேற்கண்டவற்றை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாமே நமக்கு 10th ஓல்டு புக்கில் கூட யார் அம்பேத்கரை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. சுதந்திரம்னா என்னது, சமத்துவம்னா என்னது, சகோதரத்துவம்னா என்னது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். ஓகேங்களா? அம்பேத்கர் என்ன சொல்லலாம், சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கற்பிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமான இணையை தேர்வு செய்க. ஸோ பொருத்தமானது கேட்குறாங்க. ஓகேங்களா? பொருத்தமான இணையை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பண மசோதா கிடையாதுப்பா. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா வர்த்தகம், வணிகம் அண்டு கூட்டம் வரும். ஓகேங்களா? ஆஸ்திரேலியா பொறுத்தவரை வர்த்தகம் சேர்த்து வணிகம் மேற்கொள்கிற விஷயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டம், இதை பற்றி சொல்கிறது ஆஸ்திரேலியா வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கனடா வந்து பார்த்தோன்னா ஆளுநர் நியமனம். மத்திய அரசால் மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் நியமிக்கப்படக்கூடிய முறை வந்து நம்ம கனடா நாட்டிலேருந்து தான் எடுத்தோம். மத்திய அரசால் மாநிலத்திற்கு ஆளுநர் நியமனம் யாருன்னா கனடா நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிரிட்டன் கிட்ட இருந்து பார்த்தோன்னா நம்ம பாராளுமன்ற அரசாங்கம், ஸோ ஒற்றையாட்சி முறை, அதே மாதிரி நிர்வாகம், இது எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்துக்கோம்னா பிரிட்டன் கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம அதிக அளவு இந்திய அரசியலமைப்பு அதிகமாக பெறப்பட்டது யாருக்கிட்டனா பிரிட்டன் கிட்ட இருந்து தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து ஆன்சர் வந்து 2 மற்றும் 3 தான் ஆன்சர்ப்பா. ஓகே, கரெக்டானது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான இணை. ஆளுநர் வந்து கனடா நாடு, பிரிட்டன்ல இருந்து பாராளுமன்ற அரசாங்கம். தென்னாப்பிரிக்கா நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம என்னன்னா மாநில நியமன உறுப்பினர் எடுக்க கிடையாது, மாநிலங்களவையிலிருந்து தேர்தல் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதாவது தென்னாப்பிரிக்கா மாநில நியமன உறுப்பினர் கிடையாது, தேர்தல் எடுத்திருப்போம். அதே மாநிலங்களவையின் நியமன உறுப்பினர் எங்கேருந்து எடுத்தோம்னா 12 பேர் அயர்லாந்து நாட்டு, அதாவது ஐரிஷ் குடியரசுல இருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? மாநிலங்களவையோட அந்த 12 நியமன உறுப்பினர்கள் எங்கேருந்து எடுத்தோம்னா ஐரிஷ், அதாவது அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா மாநிலங்களவையின் நியமன உறுப்பினர் கிடையாது, யார் தேர்தல் முறை இல்லையா, அந்த தேர்தல் முறை தென்னாப்பிரிக்கா நாட்டிலேருந்து எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், எந்த காரணி இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் கீழ்கண்ட குறிப்பிடப்படவில்லைன்னு சொல்றாங்க. ஸோ எந்த காரணி இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா முகவரியில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா ஒரு 5 வகையான சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சிந்தனை அதாவது எண்ணத்தில் சுதந்திரம், மத சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், நீதி சுதந்திரம், அது மாதிரி ஒரு 5 வரும். என்னன்னு தெரியல கரெக்டாக. ஸோ ஒரு 5 வகையான சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பகிரப்பட்ட நீதி இது வராதுப்பா. ஓகேங்களா? இது கிடையாது. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் குறிப்பிடப்படவில்லை. ஸோ ஓகே, 5 வகையான சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பகிரப்பட்ட நீதி அப்படின்னு சொல்றாங்க. இது பொருந்தாது. ஓகேங்களா? அதை பற்றி சொல்ல 5 வகையான சுதந்திரம் வேறு தான் வரும். சிந்தனை சுதந்திரம், மத சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், இன்னும் 2 சுதந்திரம் வரும். பட் என்னன்னு தெரியல, மறந்து போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருஷம் இந்தியாவில் இரட்டை ஆட்சி மற்றும் நேரடி தேர்தல்களை அறிமுகப்படுத்திய சட்டம். ஸோ பின்வருட்டு இந்தியாவில் இரட்டை ஆட்சி மற்றும் நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்திய சட்டம் எதுன்னு பார்த்தோன்னா 19 இந்திய அரசு சட்டம். மாண்டோங் செம்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மாண்டோங் செம்ஸ் போட சீர்திருத்த சட்டம் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இரட்டை ஆட்சி மற்றும் நேரடி தேர்தல்களை வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்துவாங்க. அதே இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1909 இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தோன்னா அங்கேயே முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தோன்னா தனி இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தனி இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவங்களே இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1950 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அவங்களது. அதே இந்த மாண்டோங் செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது 1919. இதுதான் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவின் இரட்டை ஆட்சி மற்றும் நேரடி தேர்தல்களை வந்து பார்த்துட்டா அறிமுகப்படுத்தியது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருபவர்களில் இந்திய அரசியலமைப்பு
இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம நிர்ணய சபையுடைய முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா, சச்சிதானந்த சின்ஹா தான். அவர் வந்து நியமனம் பண்ணவர். ஸோ அவர் நியமனம் சொல்ல முடியாது, அவர் பரிந்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி. ஓகேங்களா, ஜேபி கிருபாலினி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பரிந்துரைக்கிறாரு. ஓகேங்களா, அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சிதானந்த சின்ஹா. முதல் கூட்டம் என்னைக்கு நடக்குது? 1946 டிசம்பர் 9 நடக்குது. அந்த முதல் கூட்டத்தில் நடந்த பின்னாடி டிசம்பர் 10 கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா இறந்துருவார். ஓகேங்களா, பேசி கொண்டு இருக்கும்போது, சாரி கூட்டம் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார் டிசம்பர் 10. ஸோ உடனே டிசம்பர் 11 என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ 2வது கூட்டம் போடுவாங்க. ஓகேங்களா, ஆனால் சச்சிதானந்த சின்ஹாவை பரிந்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி. இந்த ஜேபி கிருபாலினி யார் தெரியுங்களா? ஜேபி கிருபாலினி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு நிர்ணய சபை அமைக்கப்பட்டது 1946 டிசம்பர் 6 இருக்கு இல்லைங்களா, அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய விடுதலை பெற்ற போதும் 1947 ஆகஸ்ட் 15 அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் ஜேபி கிருபாலினி. ஓகேங்களா, ஜேபி கிருபாலினி வந்து அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போதும் இந்திய விடுதலை பெற்ற போதும், ஸோ அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோடைய தலைவராக இருந்தவர் ஜேபி கிருபாலினி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹாவை பரிந்துரைச்சாரு. இந்த சச்சிதானந்த சின்ஹாவை ஏன் பரிந்துரைக்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அரசு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த உறுப்பினர்களை வந்து தலைவராக நியமிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. அந்த பிரெஞ்சு அரசோட முறையை பின்பற்றி இவர் சச்சிதானந்த சின்ஹாவை பரிந்துரைத்தார். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் வருஷ கால வரிசைப்படுத்துக. ஓகேப்பா, இது கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா, ஒரு நிமிஷம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோபாலன் வழக்கு. எஸ், கோபாலன் வழக்கு வந்து பார்த்தோன்னா 1970பா. ஸோ கோபாலன் வழக்கு எப்போ வரும்னா 1970 வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் வந்து பார்த்தோன்னா கேசவானந்தா பாரதி வழக்கு. ஓகேங்களா, கேசவானந்தா பாரதி வழக்கு 1973 வரும். ஓகேங்களா, கேசவானந்தா பாரதி வழக்கு 1973. மேனகா காந்தி வழக்கு வந்து 1978பா. மேனகா காந்தி 1978. ஸோ இந்திரா சஹானி வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்திரா சாமி கிடையாது, இந்திரா சஹானி வழக்கு. இவங்க வந்து பார்த்தோன்னா 1992. ஏன் இந்த இந்திரா சஹானி வழக்கு என்ன வழக்குன்னா மண்டல் கமிஷன் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்திரா சஹானி வழக்கு மண்டல் கமிஷன் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கோபாலன் வழக்கு. கோபாலன் வழக்கு எப்போ பார்த்தோன்னா 1970. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா தனி மனித உரிமைக்காக. ஓகேங்களா, அந்த அடிப்படை உரிமை அண்ட் தனி மனித சுதந்திரம். ஸோ இதை பற்றி சொல்கிறக்கூடிய கோபாலன் வழக்கு. ஸோ 1973 வந்து பார்த்தோன்னா கேசவானந்தா பாரதி வழக்கு. அதை பார்த்தோன்னா அரசியலமைப்பை திருத்துங்க, ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் திருத்துங்க அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தோன்னா கேசவானந்தா பாரதி வழக்கு 1973. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மேனகா காந்தி வழக்கு 1978. ஓகேங்களா, 1978 தான் மேனகா காந்தி வழக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்திரா சஹானி வழக்கு 1992. ஓகேங்களா, இது வந்து மண்டல் கமிஷனோட வழக்குன்னு கூட சொல்லுவாங்க. மண்டல் கமிஷன் வழக்கு தொடர்புடையது இந்திரா சஹானி வழக்கு. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டு உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றை டேஸ் மாவட்டம். ஓகே, அதாவது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தோடைய முறையை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உள்ளாட்சி அரசாங்கம் இருந்த முறையை பற்றி நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்கள் உத்திரமேரூர் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுதான். ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அரசாங்கம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளாட்சி அரசாங்கம் சோழர்களுடைய உள்ளாட்சி அரசாங்கம். நல்லா புரிஞ்சுக்க, அந்த இடத்துல தமிழ்நாட்டில் சோழர்களோட உள்ளாட்சி அரசாங்கம்ன்றது வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரம் உத்திரமேரூர். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பாண்டியர்களோட உள்ளாட்சி அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலியில் மானூர்ன்ற பிளேஸில் சொல்லியிருப்பாங்கப்பா. திருநெல்வேலியில் மானூர் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து பாண்டியர்களுடைய உள்ளாட்சி முறையை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுவும் புக்கில் தான் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சோழர்களுடைய உள்ளாட்சி அரசாங்கம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தீர்த்தங்கரர் சிற்பம். ஸோ தீர்த்தங்கரர்களோட சிற்பம். ஸோ நெக்ஸ்ட் முருகர் சிற்பம். ஸோ ஓகே, அப்போ சோலைச்சேரி நடுக்கற்கள், ஸோ உதிரி சிற்பங்கள் இதெல்லாம் எங்கெங்கே இருக்கு பார்க்கலாம். தீர்த்தங்கரர் சிற்பம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா விழுப்புரம் தான். இது வந்து பார்த்தோன்னா இப்போ ஏதோ அகழாய்வு கண்டுபிடிச்சி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தீர்த்தங்கரர்கள் சிற்பம் கிடச்சிருக்குது. நமக்கு தீர்த்தங்கரர்னாவே நம்ம டேரெக்டாக எங்கே போயிடுவோம், விழுப்புரம் போயிடுவோம். ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்தோன்னா செஞ்சி விழுப்புரம். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா தீர்த்தங்கரர்களோட சிற்பம் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ அது பார்க்கக்கூடாது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியேட்டடாக கேட்டிருக்காங்க. தீர்த்தங்கரர் சிற்பம் எங்கள் அரியலூர். ஸோ முருகன் சிற்பம், கல் சிற்பம், முருகரோட கல் சிற்பம் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, விழுப்புரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சோலைச்சேரி நடுக்கற்கள். சோலைச்சேரி வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா தென்காசி. தென்காசினாவே என்னது, சோலைக்காடு ஆறு இதெல்லாம் ஞாபகம். சோலைச்சேரி நடுக்கற்கள் தென்காசி. ஸோ உதிரி சிற்பங்கள், உதிரி சிற்பம் எங்கே இருக்குன்னா ஸோ திருச்சிராப்பள்ளி. ஸோ ஓகே, திருச்சியில் வந்து பார்த்தோன்னா உதிரி சிற்பங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சி. மீன் வடிவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எந்த தொல்லியல் தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன? ஸோ மீன் வடிவம் பொறிக்கப்பட்ட இந்த பானை ஓடுகள் எங்கே கிடச்சிருக்குன்னா ஸோ கீழடியில் கிடச்சிருக்குப்பா. ஸோ மீன் வடிவம்னா யார்? ஸோ பாண்டியர்கள்னா என்னது, மதுரை பக்கம் கீழடி. ஓகேங்களா, கொற்கை. ஓகே சொல்லலாம் இல்லையா. மீன் வடிவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எந்த தொல்லியல் தளத்தை கண்டுபிடிக்கணும்னா கீழடி வந்து பார்த்தோன்னா பாண்டியர்கள் கொற்கை திருமங்க பக்கம் தானே. ஓகே சாரிப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வருவற்றில்
பொருந்தாதவற்றை காண்க. ஸோ தமிழ்நாட்டிற்கு வெளியே நடந்த அகழாய்வு. ஸோ பொருந்தாதவற்றை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2024 இது வந்து கொஸ்டின் டவுட்டாக இருக்குப்பா. பின்வரற்றி பொருந்தாதவற்றை காண்க. தமிழ்நாட்டிற்கு வெளியே நடந்த அகழாய்வு பொருந்தாது. தொண்டி கேரளான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தொண்டின்றது கேரளாவில் வருமா சொல்லுங்கள் நீங்கள் தெரிஞ்சா. எனக்கு தெரியல. தொண்டின்றது கேரளா வருமா எனக்கு தெரியல. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டிற்கு வெளியே நடந்த அகழாய்வு 2024. இது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து பார்த்தோன்னா ஒடிஷா பாலூர். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நடந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியல. இந்த கொஸ்டின் டவுட்டில் வைக்கிறேன்ப்பா. இது சார்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக்கு வந்து பார்த்தோன்னா தொன்மையான துறைமுகங்கள். ஸோ தொன்மையான துறைமுகங்கள். ஸோ பாரிகாசா ஓகேங்களா. பாரிகாசா எங்கே இருக்குது? ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா கோத்தப்பட்டினம் எங்கே இருக்குது? தாமிரலிப்தி எங்கே இருக்குது? கலிங்கப்பட்டினம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தொன்மையான துறைமுகங்கள். ஸோ துறைமுகத்தில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா பாரிகாசான்றது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம். ஸோ பாரிகாசா மகாராஷ்டிரா மாநிலம். கோத்தப்பட்டினம். ஸோ கோத்தப்பட்டினம்னா ஆந்திர பிரதேசம். மோஸ்ட்லி இந்த பட்டினம் வரதெல்லாம் ஆந்திர கடற்கரையை ஒட்டி இருக்கும், பார்த்துக்கோங்க. கோத்தப்பட்டினம் ஸோ ஆந்திரா. தாமிரலிப்தி வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா, மேற்கு கடற்கரை. கலிங்கப்பட்டினம். கலிங்கம்னா என்னது? ஒடிஷா இல்லைங்களா. கலிங்க மன்னன் அனந்தமன்மன் மீது நம்மளோட முதலாம் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்தது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா கலிங்க மன்னன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தொன்மையான துறைமுகங்கள் பாரிகாசா வந்து மகாராஷ்டிரா. ஸோ நெக்ஸ்ட் கோத்தப்பட்டினம் வந்து ஆந்திர பிரதேசம். ஸோ தாமிரலிப்தி வந்து பார்த்தோன்னா மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வெஸ்ட் பெங்கால். ஸோ கலிங்கம்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒடிஷா. ஸோ அசோகரோட கலிங்க போர் 261 கிமு ஓகேங்களா. கிமு 261 அசோகரோட கலிங்க போர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வரலாற்று சின்னங்கள் எந்த சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டன. ஸோ வரலாற்று சின்னங்கள் எல்லாமே எந்த சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. இது எல்லாமே கரெக்டு தான்ப்பா. புரதான நினைவு சின்னம் பாதுகாப்பு சட்டம். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. வரலாற்று சின்னங்கள் எந்த சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ பாதுகாப்பு வந்து எந்த சட்டம்னு கேட்டாங்களா, பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் வரலாற்று தொல்லியல் தரங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் 1966. இதன் கீழே தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இதாச்சு. ஓகே, பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் வரலாற்று தொல்லியல் தலங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம். ஸோ 1966 இதன் கீழே தான் என்ன பண்ணுறாங்கன்னா வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. என்னது 1966 பண்டைய நினைவு சின்னங்கள் அடிப்படையில் ஓகேங்களா. ஸோ ஆனால் புரதான நினைவு சின்ன பாதுகாப்பு சட்டம் எப்போனா 1904 கரெக்டு தான். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா புரதான நினைவு சின்னம் 1904 தான். ஸோ இந்திய புதைப்பொருள் சட்டம் 1878 கரெக்டாக. இதில் 9th புக்கில் இருக்குப்பா ஓகேங்களா. ஸோ அப்போ அரும்பொருட்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1922 ஓகேங்களா. அரும்பொருட்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1972. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சி ஆப்ஷன் ஓகேங்களா. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, புறணை அருங்காட்சியகம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ பொருணை அருங்காட்சியகம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா திருநெல்வேலி ஓகேங்களா. புறணை வந்து பார்த்தோன்னா தாமிரபரணி புறணை தன் புறணை ஓகேங்களா. ஸோ புறணை அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள். ஸோ கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் எங்கே இருக்குது? சங்கு வளையல்கள் செய்யும் தொழிலகங்கள். ஸோ இரும்பு உருக்கும் உலைகள். ஸோ பொன் உருக்கும் உலைகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்ணாடி மணிகள் செய்யும் தொழிலகம். ஸோ கண்ணாடி மணி எங்கன்னா குடிக்காடு ஓகேங்களா. குடிக்காடில் வந்து பார்த்தோன்னா இருக்க கண்ணாடி மணிகள். ஓகே, சங்கு வளையல்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கீழடி. சங்கு வந்து பார்த்தோன்னா எங்கே ராமநாதபுரம் மன்னார் வளைகுடாவில் வந்து பார்த்தோன்னா மன்னார் வளைகுடா கடற்கரை பகுதியில் பாம்பன் பாலம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சங்கு சேகரித்தாங்க. ஸோ நம்ம மதுரையை சுற்றி இருக்கிறது ராமநாதபுரம். ஸோ இந்த மாதிரி கடற்கரை பகுதி சங்கு வளையல் பொறுத்த வரைக்கும் இங்கே குடிக்காடு வந்து பார்த்தோன்னா என்னது கண்ணாடி மணிகள் குடிக்காடு ஓகே. குடிக்காடு வந்து பார்த்தோன்னா கண்ணாடி. ஸோ நெக்ஸ்ட் இரும்பு உருக்கிறது வந்து பார்த்தோன்னா குட்டூர்ப்பா ஓகே. குட்டூரில் வந்து பார்த்தோன்னா இரும்பு இருக்கும் ஆலைகள். ஸோ நெக்ஸ்ட் பொண்ணு வந்து பார்த்தோன்னா கேரளா பட்டணம். ஸோ கேரளா வந்து பார்த்தோன்னா பட்டணம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா பொண்ணு உருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. ஸோ கண்ணாடி மணி பொறுத்த வரைக்கும் எங்கன்னா குடிக்காடு அந்த பிளேஸில் குடிக்காடு காட்டில் கண்ணாடி வச்சுக்கோங்க. சங்கு வளையல்கள் வந்து பார்த்தோன்னா கீழடி. ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா பாம்பன் பாலத்தில் வந்து பார்த்தோன்னா சங்குகள் சேகரிச்சாங்க அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இரும்பு உருக்கும் உலைகள் அது வந்து பார்த்தோன்னா குட்டூரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பொன் உருக்கும் உலைகள் வந்து பார்த்தோன்னா கேரளா பட்டணம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பண்டைக்கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளின் ஏறு வரிசை ஓகே. பண்டைக்கால தமிழகம். ஸோ தமிழகத்துடைய இந்த நிர்வாக பிரிவுகள் எப்படி இருந்ததுன்னா பாருங்க, ஆன்சர் ஃபஸ்ட்டு ஊர் வந்து பார்த்தோன்னா கூற்றத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது நாடு ஓகேங்களா. ஊர் கூற்றம் நாடு. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊர். ஸோ ஊர்லேருந்து வந்து பார்த்தோன்னா கூற்றத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா நாடுலேருந்து பார்த்தோன்னா மண்டலம் ஓகேங்களா. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பண்டைய தமிழகம். ஸோ பண்டைய காலத்தில் தமிழகத்துடைய அந்த நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசை கேட்குறாங்க. ஒரு ஊர் ஓகேங்களா, மக்கள் சேர்ந்தது ஊரில் இருந்து பார்த்தோன்னா கூற்றம் என்ற அமைப்பு. கூற்றத்துலேருந்து நாடுலேருந்து மண்டலம். இது இறங்கு வரிசையும் கேட்கலாம். இறங்கு வரிசைனா பெரிய நாடு. ஸோ பெரியது என்னது மண்டலத்துலேருந்து நாடுலேருந்து கூற்றத்துலேருந்து பார்த்தோன்னா ஊரினும் பல பிரிவுகளை பிரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 25. ஸோ மாங்குளம் தலம். ஸோ அந்த மாங்குளம் தலம் வந்து பார்த்தோன்னா குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்கப்பா. மாங்குளம் ஓகேங்களா. இந்த பகுதியில் உள்ள கழுகுமலை 7 குகைகள் உள்ளன. ஸோ மாங்குளம் பகுதி வந்து பார்த்தோன்னா கழுகுமலை எங்கே இருக்குது? தூத்துக்குடி கழுகுமலை ஓகேங்களா. வெட்டுவான் கோயில்
ஓகே, மாங்குளம் தளம் குறித்து பின்வரும் கூற்றுகளை சரியானது கேட்குறாங்க. சரியானது வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 தான்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வராது. ஓகேங்களா, அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா மாங்குளம் தளத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து கழுகுமலை. கழுகுமலை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவான் கோயில். வெட்டுவான் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, முற்கால பாண்டியர்கள். ஓகேங்களா, முற்கால பாண்டியர்களோட முற்று பெறாத ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில். இது வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேங்களா, முற்கால பாண்டியர்களுடைய முற்று பெறாத ஒரு கோவில் வெட்டுவான் கோவில். ஸோ இது கழுகுமலையில் தான் இருக்குது. காலம் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இவன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். 2 மற்றும் 3 தான் சரியானது. ஸோ சமண கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ சமண கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாங்குளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன் மாங்குளம்? மாங்குளம்ன்றது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா, மாங்குளம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற ஒரு பிளேஸ் தான் மாங்குளம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமண கல்வெட்டுகள் அதை பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி நாளடியில் எழுதிய சமண முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ சமண கல்வெட்டுகளில் மாங்குளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவை மிகவும் பழமையானவை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையானவைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவை மீனாட்சிபுரம் அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த மாங்குளம் இருக்கு இல்லையா, இது மீனாட்சிபுரம் அழைக்கிறாங்க. ஸோ ஓகே, அல்லது அரிட்டாப்பட்டி கல்வெட்டுகள் என்றும் சொல்கிறாங்க. ஸோ அரிட்டாப்பட்டி கல்வெட்டு ஏன்னா வந்து பார்த்தோன்னா மதுரை சுற்றி தான் மாங்குளம். ஸோ அரிட்டாப்பட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ சொல்லலாம். பட் இது சரியான ஆன்சர் என்னது, 2 மற்றும் 3 சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஆதிச்சநல்லூர் வாழ்ந்த மக்கள் வேதகால மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல என பிரான்சிஸ் எல்லிஸ் குறிப்பிடுகிறார். ஸோ அப்போ ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா வேதகால மதங்களை பின்பற்றியவர் அல்ல என பிரான்சிஸ் எல்லிஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிரான்சிஸ் எல்லிஸ் சொல்ல கிடையாது. பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தோன்னா நம்ம தென்னிந்திய திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா, அந்த தென்னிந்திய திராவிட மொழிகளை அது வந்து தனிப்பட்ட மொழிகள் அப்படின்றத சொன்னவர் தான் பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகே, தென்னிந்திய திராவிட மொழிகள். ஸோ இது வந்து தனி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொன்னவர் பிரான்சிஸ் எல்லிஸ். ஸோ இது வந்து ராங். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ கொர்க்கைக்கு அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. எஸ், கொர்க்கைக்கு அருகில் உவரின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது சொல்லுவாங்க. எஸ், என்ன சொல்லுவாங்கன்னா கொர்க்கைக்கு அருகில் உவரி என்ற இடத்துல இருந்து பார்த்தோன்னா சுமேரியன் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரன்சிம் அவர் வந்து பார்த்தோன்னா உவரியிலேருந்து முத்துக்கள் கொர்க்கை முத்து வாங்கினாரு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் கொர்க்கைக்கு அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்கள். கூற்று 1 தவறு, 2 சரி. கூற்று 1 வந்து பார்த்தோன்னா தவறு, 2 சரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டில் உள்ள புதிய கற்கால இடங்கள் அல்லாதவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் புதிய கற்கால இடங்கள் அல்லாதவைன்னு கேட்குறாங்கப்பா. ஸோ எது புதிய கற்கால இடங்கள் அல்லன்னு கேட்குறாங்களா. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3 4 சொல்லியிருக்காங்க. 3 4 என்ன இருக்குன்னா கரூர் இருக்குது. ஸோ ஓகே, கரூர் இருக்குது அண்டு நாமக்கல். ஓகே, கரூரும் அண்டு நாமக்கலும் வந்து பார்த்தோன்னா புதிய கற்கால இடங்கள் அல்லாதவை. ஸோ புதிய கற்காலத்தை சார்ல. ஓகே, ஆனால் திருவண்ணாமலை, வேலூர், சேலம் இதெல்லாம் புதிய கற்காலம். ஓகேங்களா, திருவண்ணாமலை, வேலூர் அண்டு சேலம் இது 3மே வந்து பார்த்தோன்னா புதிய கற்காலத்தை சேர்ந்தது. கரூர், நாமக்கல் புதிய கற்காலம் அல்லாதது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து தகவல் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ தமிழ்நாட்டில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து எந்த நூலில் வந்து பார்த்தோன்னா இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தோன்னா எரித்திரியன் கடலின் பெருபிளஸ். ஓகே, எரித்திரிய கடலின் பெருபிளஸ் இது வந்து பார்த்தோன்னா இயற்கை வரலாறு. யார்? மூத்த பிளினி. ஓகேங்களா, கிபி 1ஆம் நூற்றாண்டில் பிளினி எழுதியது தான் இயற்கை வரலாறு. ஸோ அந்த நூலையும் மதுரையை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா புவியியல் வந்து பார்த்தோன்னா தாளம் எழுதியது புவியியல். ஸோ தலைமை எழுதியது வந்து பார்த்தோன்னா புவியியல். ஓகேங்களா, ஜாகிரபிகா அப்படின்னு நூல் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். எரித்திரிய கடலின் பெருபிளஸ் இது வந்து பார்த்தோன்னா கிபி 150ஆம் ஆண்டு வாக்கில் எழுதியது. அதாவது இது வந்து பார்த்தோன்னா ஒரு கடல் வணிகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, முசிறி துறைமுகத்திலேருந்து ஒரு சேர அரசன் முசிறி துறைமுகத்திலேருந்து பார்த்தோன்னா பொருட்களை ஏற்றுமதி செஞ்சது. அங்கே அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வந்து பார்த்தோன்னா வணிக ஒப்பந்தம் நடைபெற்றது. அதை பற்றி சொல்லுது இந்த எரித்திரிய கடலின் பெருபிளஸ் என்ற நூல் சொல்லியிருக்கும். அதே நூல் தான் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்ட குறித்த தகவலை சொல்லுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வியன்னா பாப்ரஸ். அது வந்து பாப்ரஸ் இதில் எழுதப்பட்டது. ஆஸ்திரியா கிடையாது, ஆஸ்திரியா நாட்டுடைய வியன்னா அருங்காட்சியகம். ஸோ அங்கே இருக்குது அந்த அருங்காட்சியகத்தில் தான் என்ன வச்சிருக்காங்க, அந்த ஒப்பந்த பத்திரம் வச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. கொடுமணல் புதைக்குழிக்கு அருகில் காணப்படும் நடுகள். ஸோ கொடுமணல்ன்றது என்னப்பா, ஈரோடு கொடுமணல். ஸோ அந்த கொடுமணல் புதைக்குழிக்கு அருகில் காணப்படும் நடுகள் எதுன்னு பார்த்தோன்னா பெருங்கற்காலத்தை சார்ந்தது. ஓகேங்களா, கொடுமணல் புதைக்குழிக்கு அருகில் காணப்படும் நடுகள் எதுன்னு பார்த்தோன்னா பெருங்கற்காலத்தை சார்ந்தது அந்த நடுகள். ஓகேங்களா. ஸோ ஏன்னா மெகாலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. பெருங்கற்காலம் மெகாலித்திக் ஏஜ். சாரிப்பா, ஒரு நிமிஷம். இதுக்கு ஆன்சர் என்ன, பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. ஸோ கொடுமணல் புதைக்குழிக்கு அருகில் காணப்படும் நடுகள் எந்த கற்காலம் பார்த்தோன்னா பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. பெருங்கற்காலத்தில் தான் இந்த என்ன சொல்கிறது அந்த டோல்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த முறை அதை பற்றின என்னென்னா நடுகற்களை வந்து பார்த்தோன்னா வச்சு 4 பக்கம் வச்சு மேலே வந்து மூடக்கூடிய முறை அந்த முறையை சொக்கே அதை பற்றின மென்கீர் சொக்கே அப்போ நீளமான கற்கள் நடக்கூடிய முறை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெருங்கற்காலத்தோட ஒரு முக்கிய கூறுகளாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கொடுமணல்ன்றது ஈரோடு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். கருப்பு மற்றும் சிவப்பு பானை ஓடுகள். ஸோ அப்போ ரவுடட் பானை ஓடுகள், பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் மற்றும் உஜ்ஜயினி சின்ன நாணயங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு பானை ஓடுகள். ஸோ ரவுடட் பானை ஓடுகள், அது என்ன பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் சொல்கிறாங்க.
ஸோ புரியல கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. கருப்பு மற்றும் சிவப்பு பானை ஓடுகள், ரவுடட் பானை ஓடுகள் இதெல்லாம் பொறிக்கப்பட்ட உஜ்ஜயினி சின்ன நாணயங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தாங்கன்னா மாளிகைமேடு. மாளிகைமேடுன்ற பிளேஸ்லேருந்து கிடச்சிருக்குப்பா. ஓகேங்களா. கருப்பு மற்றும் சிவப்பு பானை ஓடியும் இந்த ரவுடட் இது சிஏ கொஸ்டின் என்னன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ரோடட் பானை ஓடுகள். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே கிடச்சினா உஜ்ஜயினி சின்ன நாணயங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் மாளிகைமேடுன்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அகலாய்வில் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். பாண்டி நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை டேஸ் குறிக்கிறது. ஸோ பாண்டி நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை டேஸ் குறிக்கிறது. பாண்டி நாட்டில் கிடைத்த முத்து அண்ட் கடற்பொருளை பற்றி யார் சொல்கிறதுனா நம்மளுடைய அர்த்த சாஸ்திரம் இருக்கு இல்லைங்களா. கௌடல்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். அவர் வந்து சாணிக்கர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அவருடைய அர்த்த சாஸ்திரத்தில் தான் பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்களை பற்றி சொல்லியிருப்பாரு. இந்த அர்த்த சாஸ்திரம் நூல் தான் வந்து பார்த்தோன்னா பாண்டிய காவடகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த அர்த்த சாஸ்திரம் நூல் தான் பாண்டிய காவடகா அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இது பார்த்துக்கோங்க. பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை பாண்டிய காவடகா என்ற நூல் சொல்லுது. இந்த அர்த்த சாஸ்திரத்துக்கு தான் பாண்டிய காவடகா அப்படின்னு ஒரு பேர் அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். பட் இது கன்ஃபார்மாக தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். பிளினி இந்தியாவின் முதல் பேரங்காடியை குறிப்பிட. ஸோ அப்போ பிளினி இந்தியாவின் முதல் பேரங்காடியினை எதை சொல்கிறாருன்னா முசிறி. முதல் பேரங்காடின்னு சொன்னது எதுனா என்னது கடைத்தெருவில் முதல் பேரங்காடின்னு சொல்லுவாங்களா, அந்த பேரங்காடின்னு சொன்னது முசிறி. ஓகேங்களா. அது யாருன்னு சொன்னால் மூத்த பிளினி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இவ்விடம் தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோன்னா வைகை ஆற்றங்கரையில் சங்ககால ஒரு நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைச்சாற்றுகிறது. ஓகே. ஸோ ஆராய்ச்சியாளர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரமான திரு பாலகிருஷ்ணன் ஓகே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டியுள்ளார். ஸோ அப்போ என்னன்னா நம்ம வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சங்ககால நகர நாகரிகமும் அதே மாதிரி பார்த்தோன்னா சிந்துவெளி சமையல் நகரமும் வந்து பார்த்தோன்னா உள்ள ஒற்றுமையை வந்து பார்த்தோன்னா சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா பாலகிருஷ்ணன். ஸோ அந்த நகரம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த கீழடிப்பா. ஸோ கீழடிக்கும் ஓகேங்களா. கீழடிக்கும் வந்து சிந்து சமையல் நாகரிகத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒப்புமை இருக்கிறது யாருன்னு சொன்னாங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலம் எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்தில் இருந்தது. ஸோ என்ன சொன்னாங்க வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்தில் இருந்து சொன்னால் புதிய கற்காலம். ஏன் புதிய கற்காலம் சொன்னால் புதிய கற்காலத்தில் தான் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அப்போ சக்கரம் கண்டுபிடிச்ச காலத்தில் தான் என்ன பண்ணாங்க மட்பாண்டங்கள் ஸோ அந்த சுடுமண்ணில் செய்ய ஆரம்பிட்டாங்க. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதிய கற்காலம். ஸோ புதிய கற்காலத்தில் தான் சக்கரம் கண்டுபிடிப்பு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். பொறுத்துக்க பாருங்க. பட்டணமருதூர். ஓகே. பட்டணமருதூர் எங்கே பாருங்க. பட்டணமருதூர் வந்து பார்த்தோன்னா எங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. பட்டணமருதூர்ன்றது தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. மணிக்கொள்ளைன்றது வந்து பார்த்தோன்னா கடலூர். ஓகேங்களா. மணிக்கொள்ளைன்றது வந்து பார்த்தோன்னா கடலூரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. வெள்ளலூர். ஸோ வெள்ளலூர் எங்கன்னா ஸோ ஓகே கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோன்னா வெள்ளலூர் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. ஸோ ஓகே கரிவலம் வந்த நல்லூர் எங்கள் தென்காசியில் தான் கரிவலம் வந்த நல்லூர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள். பட்டணமருதூர்ன்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடிப்பா. பட்டணமருதூர் வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மணிக்கொள்ளை வந்து பார்த்தோன்னா கடலூர். ஸோ வெள்ளலூர் வந்து கோயம்புத்தூர். ஓகேங்களா. வெள்ளலூர். ஸோ கரிவலம் வந்த நல்லூர் இது வந்து தென்காசி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். தவறான இணையை கண்டறியும். ஸோ தவறான இணை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1951 வந்து கரெக்ட் தான். ஸோ 1951 to 56 முதல் 5 ஆண்டு திட்டம் ஹாரட் டாமர் மாதிரி. ஓகே ஹாரட் டாமர் மாதிரி கரெக்ட் தான். ஸோ செகண்ட் பாருங்கள். இதுவும் கரெக்ட் தான். 1956 to 1961 பிசி மகளன் ஓபிஸ். ஓகேங்களா. இதுவும் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து 1974 to 1979 டிபி தால். இது வந்து 5th 5 year பிளான். இதுவும் கரெக்ட் தான். ஸோ இது 1992 to 1997 கொடுத்துருக்காங்க. வறுமை ஒழிப்பு தப்பு. வறுமை ஒழிப்பு எப்போன்னு பார்த்தோன்னா 1980 to 1985 6வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா தவறுப்பா. 6வது ஐந்தாண்டு திட்டம் தான் நமக்கு வறுமை ஒழிப்பு வரணும். 6வது ஐந்தாண்டு திட்டம் எப்போன்னு பார்த்தோன்னா 1980 to 85. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே தவறாக பொருந்திய இணையை கண்டறிங்க. ஸோ தவறாக பொருந்திய இணை என்ன பார்த்தோன்னா தேசிய வளர்ச்சிக்குழு. ஸோ தேசிய வளர்ச்சிக்குழு தப்புப்பா. ஏன்னா அங்கே பாருங்கள் 6/8/1952 வரணும். இந்த இடத்துல 6/8/1952 வரணும். ஓகே 6/8/1952. ஓகேங்களா. ஒரு நிமிஷப்பா. இது பாருங்கள் 6/8 வரணும். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 6/8/1952. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். தேசிய வளர்ச்சிக்குழு 8/6 வரக்கூடாது. 6/8/1952 அதுதான் தப்பு. ஸோ நிதியை கரெக்ட் தான். ஓகேங்களா. நிதியைக்கு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க 1 ஓகேங்களா. நிதியைக்கு வந்து பார்த்தோன்னா 1/1/2015 கரெக்டு தான். நிதிக்குழு வந்து பார்த்தோன்னா 22/11/1951 அதுவும் கரெக்ட் தான். ஸோ திட்டக்குழு வந்து பார்த்தோன்னா 15/3 ஓகேங்களா 1950 கரெக்ட் தான். ஸோ பாருங்கள். அப்போ நிதிக்குழு ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சு. ஓகே ஜனவரி 1 2015 ஜனவரி 1 2015 வந்துச்சு. தேசிய வளர்ச்சிக்குழு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 6/8/1952 வரணும். ஓகேங்களா. 6/8/1952 வரணும். ஸோ நிதிக்குழு பொறுத்த வரைக்கும் என்னது நவம்பர் மாதம் 22 1951 நவம்பர் மாதம் 22 1951 தான் நிதிக்குழு ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. நிதிக்குழுவோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா கேசி நியோகி. ஸோ நிதிக்குழுவோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா கேசி நியோகி. ஸோ நெக்ஸ்ட் திட்டக்குழு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்னது 1950. ஸோ கரெக்ட் தான்ப்பா. திட்டக்குழு எப்போ 15/3 மார்ச் 15 1950 கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும்
முன்மொழியப்பட்ட திட்டங்களை காலவரிசைப்படுத்துங்க. ஸோ இங்கே முன்மொழியப்பட்ட திட்டங்களை வந்து பார்த்தோன்னா காலவரிசைப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மக்கள் திட்டம். ஸோ மக்கள் திட்டம் எப்பப்பா, மக்கள் திட்டம் வந்து பார்த்துட்டா 1945பா. ஸோ 1945. பாம்பே திட்டம் வந்து பார்த்தோன்னா 1940. ஸோ ஓகே, ஜவஹர்லால் நேரு திட்டம் 1938. விஸ்வேஸ்வரய்யா திட்டம் வந்து 1934. ஓகேங்களா. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், விஸ்வேஸ்வரய்யா திட்டம் வந்து பார்த்தோன்னா 1934. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்துட்டா 1938 நேரு திட்டம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பாம்பே திட்டம் வந்து 1940. ஓகேங்களா. ஸோ மக்கள் திட்டம் வந்து பார்த்தோன்னா 1945பா. மக்கள் திட்டம் 1945. 1945 மக்கள் திட்டம் 1945, பாம்பே திட்டம் 1940, நேரு வந்து 1938, விஸ்வேஸ்வரய்யா 1934. அப்போ வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் விஸ்வேஸ்வரய்யா வரார் 1934. ஸோ செகண்ட் 1938 வந்து பார்த்தோன்னா நேரு. ஸோ பாம்பே திட்டம் 1940, மக்கள் திட்டம் 1945. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து இதான் ஆன்சர். என்னது, பி ஆப்ஷன். ஓகேங்களா, பி தான் இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஸோ நிதி வந்து பார்த்தோன்னா விரிவாக்கம், NIT விரிவாக்கம் கேட்குறேன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, டி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் எந்த திட்டம் வேளாண்மையும் கிராம பொருளாதாரத்தையும் மையமாக கொண்டது. ஸோ கீழ்காணும் எந்த திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க, வேளாண்மை அண்ட் கிராம பொருளாதாரம். ஸோ கிராம பொருளாதாரத்தை வந்து பார்த்தோன்னா மையமாக கொண்டது. ஸோ காந்தி திட்டம் யாருதுப்பா. ஸோ காந்தி திட்டம் வந்து கொண்டு வந்தவர் யாரு, 1944. ஸோ ஓகே, 1944 காந்தி திட்டம் யாரு, அகர்வால். ஓகேங்களா, அகர்வால் இருக்காங்க இல்லையா, RS அகர்வாலா, அகர்வால் என்ன அகர்வால்னு தெரியல. அகர்வால் அவர்களுடைய திட்டம் தான் வந்து பார்த்தோன்னா காந்திய திட்டம். கீழ்காண எந்த திட்டம் வேளாண்மை கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டதுன்னா 1944 அகர்வால் திட்டம் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, காந்திய பொருளாதாரம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வாங்கும் திறன் அடிப்படையில், அதாவது ட்ரிபிள் பி. ஓகே, பர்ச்சேசிங் பவர் பியாரிட்டின்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர் பியாரிட்டி. ஓகே, ட்ரிபிள் பி இருக்கு இல்லைங்களா, வாங்கும் திறன் சமநிலை. இதில் வந்து பார்த்துட்டா நம்ம இந்தியா எந்த பிளேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தோன்னா இதில் 3rd பிளேஸ் பா. ஓகே, வாங்கும் சமநிலையில் இந்தியா வந்து பார்த்தோன்னா 3rd பிளேஸில் இருக்காங்க. ஓகேங்களா. அமெரிக்கா சீனாவை அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த 3rd பிளேஸ். ஓகேங்களா, அமெரிக்கா சீனா அடுத்து வாங்க சமநிலையில் இந்த 3rd பிளேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் விஷயம் முன்னேறிய நாடுகளின் இயல்பு. ஓகே, முன்னேறிய நாடுகளோட இயல்பு கேட்குறாங்க. முன்னேறிய நாடுகளோட இயல்பு வந்து பார்த்தோன்னா ஒரு 15 இயல்புகள் இருப்பா. ஸோ முன்னேறிய நாடுகளோட இயல்புகள் வந்து பார்த்தோன்னா புக்கில் ஒரு 15 இயல்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதிக நகரமய மக்கள். ஸோ ஓகே, அப்போ ஒரு முன்னேறிய நாடுனாவே கட்டாயமாக அதிக நகரமய மக்கள் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதிக நுகர்வு நிலை இருக்கணும். நிறைய வாங்கும் திறன், அதிக நுகர்வு நிலை இருக்கணும். ஸோ தொழில்துறையின் ஆதிக்கம், தொழில்துறையோட ஆதிக்கம் இருக்கணும். உயர்தர வாழ்க்கை, இது எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பார்த்தோன்னா முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். முன்னேறிய நாடுகளோட இயல்பு, மொத்த இயல்புகள் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 இயல்புகள் இருப்பா. முன்னேறிய நாடுகளோட இயல்புகள் 15 இயல்புகள் இருக்கு. இதில் வந்து பார்த்தா இது அனைத்தும் சரிதான் வரணும். ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்க டி ஆப்ஷன். ஓகேங்களா, ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இதுக்கு டி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இந்திய பொருளாதாரம் டேஸுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஸோ இந்திய பொருளாதாரம் என்னத்துக்குப்பா சிறந்த எடுத்துக்காட்டு, கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் எப்போ, ஸோ கலப்பு பொருளாதாரம் வந்து பார்த்தோன்னா 1948 இருக்குங்க இல்லையா. ஸோ 1948 வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது 1948 சாரி ஓகே, 1948 வந்து பார்த்தோன்னா நமக்கு முதல் தொழில்துறை கொள்கை. அந்த முதல் தொழில்துறை கொள்கையில் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன வந்தது, கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தாங்க. 1948 முதல் பொருளாதார கொள்கை. ஸோ அதில் தான் வந்து பார்த்தோன்னா 1948 நமக்கு கலப்பு பொருளாதாரம்ன்ற முறை வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய வளர்ச்சிக்குழுவை அறிமுகப்படுத்தியார். தேசிய வளர்ச்சிக்குழு 1952 தேசிய வளர்ச்சிக்குழு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 1952. ஓகே, 1952 தான் வந்து பார்த்தோன்னா தேசிய வளர்ச்சிக்குழு. எப்போ வருஷம், சாரி 1952 டேட் என்ன பார்த்தோம், 8/6 பார்த்தோமா, 6/8ங்களா. ஓகே, 6/8. ஓகேங்களா, 6/8 தான் வந்து பார்த்தோன்னா என்னது தேசிய வளர்ச்சிக்குழு. ஓகேங்களா, தேசிய வளர்ச்சிக்குழு 6/8 1952 தேசிய வளர்ச்சிக்குழு அறிமுகப்படுத்திய யார், ஜவஹர்லால் நேரு. ஓகே, நேரு தான் வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அந்த 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக ஸோ பொருளாதார திட்டமிடலை வந்து பார்த்தோன்னா எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்னா, ஸோ ரஷ்யா. ஓகேங்க, ரஷ்யா கிட்ட இருந்து எடுத்தோம். ரஷ்யா வந்து எப்போ ஃபஸ்ட் இந்த 5 ஆண்டு திட்டன்ற முறை எடுத்தாங்கன்னா 1928பா. ஸோ ஓகே, 1928 தான் வந்து பார்த்தோன்னா ரஷ்யா வந்து பார்த்தோன்னா 5 ஆண்டு திட்டமுறை. 1928 தான் ரஷ்யா 5 ஆண்டு திட்டமுறை எடுத்தாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து 5 ஆண்டு திட்டம் கிடையாது, அவங்களுக்கு வந்து 7 ஆண்டு திட்டத்தை பின்பற்றியிருப்பாங்க. அவங்க வந்து 7 ஆண்டு திட்டத்தை பின்பற்றினாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, சரியான இணைகளை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான இணை பார்க்கலாங்களா. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் ஓகே, அதை பார்த்தோன்னா ஹெரல்ட் டாமர் மாதிரி. ஸோ ஹெரல்ட் டாமர் மாதிரி கரெக்டு தான். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 to 1951 1956 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா முதல் 5 ஆண்டு திட்டம் ஹெரல்ட் டாமர் மாதிரி கரெக்டு தான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 3வது 5 ஆண்டு திட்டம் PC மகளன் ஓபிஎஸ் சொல்கிறாங்க. 3வது 5 ஆண்டு திட்டம் யார், PC மகளன் ஓபிஎஸ் கிடையாது. இவருக்கு பதில் யார் வருவாங்க, ஸோ ஓகே காட்கில் திட்டம். 3வது 5 ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம் சொல்லுவாங்கப்பா, காட்கில். ஓகே, 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தோன்னா காட்கில் திட்டம். ஸோ ஓகே, காட்கில் திட்டம் சொல்லலாம். இது PC மகளன் ஓபிஎஸ் வந்து பார்த்தோன்னா 2வது 5 ஆண்டு திட்டம். ஸோ அப்போ நமக்கு என்னது, ஸோ 1 மட்டும் கரெக்டுப்பா. இதில் ஆன்சர் 1 மட்டும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்,
ஓகே, வறுமை ஒழிப்பு. ஸோ வறுமை ஒழிப்பு என்பது பார்த்தோன்னா பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டங்களின் குறிக்கோள்? ஸோ வறுமை ஒழிப்பு என்பது எந்த ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கோள்னு கேட்குறாங்க. 6வது ஐந்தாண்டு திட்டம். எஸ், ஓகே. வறுமை ஒழிப்புன்றது எந்த ஐந்தாண்டு திட்டம்? 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வறுமை ஒழிப்பு என்னங்கப்பா. ஸோ வறுமை ஒழிப்பு என்பது 6th ஃபயர் பிளான் வறுமை ஒழிப்பு திட்டம். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பார்த்தா அந்த வறுமை ஒழிப்பு திட்டம் 6வது ஐந்தாண்டு திட்டம் சொல்கிறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா முதலீட்டு திட்டம். ஸோ 6வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டு திட்டம் சொல்லலாம். ஓகேங்களா, முதலீட்டு திட்டம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம் இருக்குங்களா. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா ஸோ விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஸோ விரைவான அதிகமான மற்றும் என்னது உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. இது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இந்த சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சஸ்டைனபிள். ஸோ உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி, இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன்னா இந்த 11வது ஐந்தாண்டு திட்டமும் 12வது ஐந்தாண்டு திட்டமும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 12வது ஐந்தாண்டு திட்டம் அது 11வது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா தீம், ஓகேங்களா, நோக்கம், அதோட நோக்கம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த சஸ்டைனபிள்ன்ற வார்த்தையை வச்சு தான் நம்ம போட முடியும். 12வதுக்கு வந்து பார்த்தோன்னா சஸ்டைனபிள் க்ரோத்னு வரணும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 149 சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஸோ எந்த ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம்? சமூக நீதி. ஓகேங்க, பத்திரம் நோட் பண்ணுங்கள். சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஓகே, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி எந்த ஐந்தாண்டு திட்டம்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஃபயர் பிளான்ப்பா. ஸோ 9th ஃபயர் பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்க, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, டேஸ் அது 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம். ஓகே, 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் கேட்குறாங்க. 2002 to 2007. ஸோ இதுக்கு வளர்ச்சி இலக்கு என்ன வச்சாங்கன்னா ஒரு 8% வச்சாங்கப்பா. ஸோ 8% வச்சாங்க. இது 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு வந்து பார்த்தோன்னா 8% வச்சாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், அது வந்து பார்த்தோன்னா 2002 வச்சாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 2002 வச்சது 2012க்குள்ளே அடுத்த 10 ஆண்டில் வந்து பார்த்தோன்னா என்னது 15%. ஸோ மக்கள் தொகை வந்து அதை பார்த்தா சாரிப்பா தன்னபர் வருமானத்தை 2 மடங்காக்கணும். ஓகேங்களா, 2002லேருந்து 2012 அடுத்த 10 ஆண்டில் தன்னபர் வருமானத்தை வந்து பார்த்தோன்னா 2 மடங்காக்கணும் அப்படின்றது இதோட நோக்கமாக இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தோன்னா இலக்கு வந்து பார்த்தோன்னா 8% வச்சாங்க. ஓகேங்களா, ஸோ 10th ஃபயர் பிளானோட திட்டக்காலம் 2002 to 2007. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் யார்? ஓகேங்களா, பசுமை புரட்சி, இந்த பசுமை புரட்சியோட தந்தை யார்? ஸோ எம்எஸ் சுவாமிநாதனா. ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் தான் பசுமை புரட்சியின் தந்தை. அது இந்திய பசுமை புரட்சினா தான் இவர் வருவார்ப்பா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல பசுமை புரட்சியின் தந்தை இருக்குது. ஸோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தைனா தான் எம்எஸ் சுவாமிநாதன் வருவார். அதே வந்து பார்த்துட்டா நார்மலாக பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொன்னாங்கன்னா நார்மன் போர்லாக். ஓகே, நார்மலாக நான் பசுமை புரட்சியின் தந்தை கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வருவார். ஸோ இந்திய பசுமை புரட்சி கேட்கும்போது எம்எஸ் சுவாமிநாதன் வருவார். ஓகேங்களா, அதேமாரி பசுமை புரட்சி அப்படின்ற அந்த சொல்ல முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம், வில்லியம் கவுட். ஓகேங்களா, பசுமை புரட்சி என்ற சொல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்தியவர் அப்படின்னு யாருன்னு கேட்கலாம், வில்லியம் கவுட். ஓகேங்களா, வில்லியம். ஓகே, வில்லியம் கவுட்ன்றவர் தான் இந்த பசுமை புரட்சி என்ற சொல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா வில்லியம். ஓகே, வில்லியம் கவுட்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின் வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்கலான்னா இயல்வது கரவில் ஏற்பது நிகழ்ச்சி டெஸ்ட் 1 மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 156 பாருங்கள். 5 எண்களின் சராசரி 40. ஓகேங்களா, 5 எண்களுடைய சராசரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது, அந்த 5 எண்களில் ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி மதிப்பு 10 குறைந்தால் அந்த நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 5 எண்களுடைய சராசரி என்ன சொல்கிறாங்க 40. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது சராசரி மதிப்பு 10 குறைதான் அப்படின்னா நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், 5 எண்களையும் சராசரி 40 கொடுத்தா நம்ம மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ சராசரி தான் அவங்க 40 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 40 × 5 போடலாங்களா. ஸோ ஓகே, போட்டால் என்ன வருது 0, 5 20. ஸோ ஓகே 20. அப்போ என்ன பண்ணலான்னா இது நமக்கு மொத்த வேல்யூ 200 கிடச்சிருக்கு. ஓகே, 5 நம்பர் சராசரி தான் 40. ஸோ மொத்த வேல்யூ என்னது 200, 200. ஓகேங்களா, இந்த 200 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு எண்ணை நீக்கிறாங்க. ஸோ 5 எண்களையும் ஒரு எண்ணை நீக்கும் போது நமக்கு என்னப்பா கிடைக்கும் மதிப்பு 4 கிடைக்கலீங்களா. 4 × நமக்கு என்ன கிடைக்குது சராசரி மதிப்பு 10 குறைகிறது. ஸோ 40ல் சராசரி 10 குறைஞ்சினா என்ன வரும் 30 வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த 30 போடலாம். ஸோ ஓகே, அப்போ பாருங்கள் என்னது 0, 4 12. ஓகேங்களா, 120. ஸோ அங்கே பாருங்கள் 10 குறைந்தால் அந்த நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 எண்களின் சராசரி 40, நமக்கு 200 கிடச்சிது. ஸோ அந்த ஒரு எண்ணை நீக்கும் போது நமக்கு சராசரி என்ன கிடச்சிதுன்னா மொத்த வேல்யூ 120 கிடச்சிது. அப்போ இந்த 200ல் 120 கேன்சல் பண்ணலாங்களா. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 200 120 போயிடுச்சுன்னா 80 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த நீக்கப்பட்ட எண் என்னப்பா 80. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் 80. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
5 தரவுகளின் சராசரி 45. ஸோ ஓகேங்களா, சாரிப்பா 6 தரவுகள், 6 தரவுகளுடைய சராசரி 45. ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 6 தரவுகளுடைய சராசரி ஆல்ரெடி 45ன்னு இருக்குது. ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்க 45. ஓகேங்களா, சராசரி தான் கொடுத்துறோம். எத்தனை 6 சராசரி இருக்குது. 45 × 6 எண்களோட சராசரி. ஸோ மல்டிபிள் பண்ணலாம். 6 30க்கு 0 மிச்சம் 3. ஓகேங்களா, என்னது 5 6 24 ஒரு 3 27. ஸோ 270பா. ஸோ இது 270. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தரவுடனும் ஓகேங்களா கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரியை காண்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒவ்வொரு எண்ணுடனும் 4 கூட்டி அந்த மாதிரி போடுறதுனால வந்து பார்த்தோன்னா லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு டைப் சம் கேட்டால் இதுக்கு என்ன பண்ணலான்னா ஈஸியாக, ஸோ 6 தரவுகளின் சராசரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 45ன்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, ஸோ ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டினால் நீங்கள் ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டி அதுக்கு புதுசாக சராசரி கண்டுபிடிச்சி போட்டாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டுறாங்க. ஓகேங்களா, அப்படி கூட்டும் போது புதிய சராசரி என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்மில், இந்த மாடல் சம்மில் என்னென்னா, ஸோ எவ்வளோ வேல்யூ வந்து ஆட் பண்ணுறாங்களோ அதே அளவு சராசரியும் கூடும். ஓகேங்களா, அதாவது எத்தனை எண்கள் கூட்டப்படுகிறதோ அதே எண்கள் வந்து சராசரியும் கூடும். ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி சராசரி 45 இருக்குது. அது கூட இங்கே என்ன சொல்லி 6 தரவுகளும் ஒவ்வொரு தரவுடன் 4 கூட்டுறாங்க. அதேமாரி சராசரி ஒவ்வொரு சராசரியும் 4 கூடும். ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்னென்னா 45 + 45 + 4 49. ஓகேங்களா, 45 + 4 49. இதுக்கு ஆன்சர் பிப்பா. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஏபிசிடி மற்றும் இயின் சராசரி 28. ஏசி மற்றும் இயின் சராசரி 24 எனில் பி மற்றும் டியின் சராசரி என்ன. ஸோ ஏபிசி மற்றும் டி ஓகேங்களா, அவங்க கூட யார் இருக்குது இ இருக்காங்க. இவங்க 5 பேரோட சராசரி 28பா. இதில் ஏசி மற்றும் இயின் சராசரி 24பா. எனில் பி மற்றும் டியின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 28 × 5 போடலாம் இல்லைங்களா. ஸோ ஏன்னா 28 × 5 5 பேரோட சராசரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 8 5 40க்கு 0 மிச்சம் 4. ஸோ 2 5 10 14 140ன்னு கிடச்சிருக்குங்களா. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஏசி மற்றும் இயின் சராசரி 24. ஸோ அப்போ ஏசி மற்றும் இன்றது 3 பேர் இல்லைங்களா. ஸோ அப்போ 24 × 3 போடலாங்களா. போட்டால் என்ன வருது பாருங்கள், 4 12க்கு 2 மிச்சம் 1. ஸோ 2 6 1 7 72ன்னு கிடைக்குதுங்களா. ஓகே, எனில் பி மற்றும் டியின் சராசரி கேட்குறாங்க. பிக்கும் டிக்கும் சராசரி கேட்குறாங்க. அப்போ இந்த 140 140ல் ஓகேங்களா அந்த 72 வந்து கேன்சல் பண்ணலாங்களா. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது. ஸோ பக்கத்தில் 10 வரும்போது இங்கே என்ன மாறும் 2 போயிடுச்சுன்னா 8ஆக மாறுங்களா. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி 14 இருக்குது, 1 போயிடுச்சுன்னா 13ஆக மாறும். ஸோ அந்த 13 அப்போ 13ல் 7 போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனைப்பா இருக்குது 13 7 போயிடுச்சுன்னா மிச்சம் 6 இருக்குது 68. ஸோ இந்த 68ன்றது என்னென்னா பி மற்றும் டியோடைய வேல்யூ. ஓகேங்களா, ஆனால் அந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, அவங்களோட மொத்த மதிப்பு தான் 68. ஸோ சராசரி கேட்குறாங்க. அப்போ 2 பேரோட கூடுதல் தான் 68 இருக்கு இல்லைங்களா. சராசரி இருக்கும்போது 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ண என்னப்பா வரும் 68 கேன்சல் பண்ணும்போது 2ஆல் 34ன்னு கிடைக்கும். ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் டிப்பா 34. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 159. 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40. ஓகேங்களா, 100 மாணவர்களின் மதிப்பெண்களோட சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை காண்க. ஸோ அப்போ 100 மாணவரோட மதிப்பெண்களோட சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற ஒரு எண் வந்து பார்த்தோன்னா மதிப்பெண் 83ன்னு தவறுதலாக எடுத்துக்கினாங்களா. ஸோ அப்படி என்பது சரியான மதிப்பெண்ணை கொண்டு சரியான சராசரி காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாமா. அப்போ 100 மாணவர்களின் சராசரி ஓகேங்களா. அப்போ 100 × 40. ஸோ நமக்கு என்னப்பா வரும் 100 × 40 4000 கிடைக்குங்களா. ஓகே 4000. ஸோ ஓகே, பின்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா 53 என்ற எண் 83 என்று தவறுதலாக இந்த 4000 அப்படியே வைங்க. ஸோ இதில் பாருங்கள் என்னது 53ன்றது தவறுதலாக 83 எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம 53 தான் ஆட் பண்ணணும். 53 தவறானது 83 எடுத்து அந்த 83 நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா தப்பாக எடுத்துக்கிறது. ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை 100. ஏன் 100னா நம்ம வந்து பார்த்தோன்னா சராசரினாவே என்ன எடுப்போம், மேலே எண்களின் கூடுதல் கீழே வந்து பார்த்தோன்னா டிவைடட் பை ஸோ அந்த எண்கள் எத்தனை எண்கள் இருக்குது அதுதானே. அப்போ இந்த இடத்துல
4053ன்னு மாறும். ஸோ 4053ல் 83 போனால் மீதி எவ்வளோ வரும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா. ஸோ 83 இருக்குது, 53 போயிடுச்சுன்னா மிச்சம் இன்னும் எவ்வளோ இருக்குது, 30 போகணும், -30. ஸோ 4000ல் 30 போயிடுச்சுன்னா எவ்வளோப்பா இருக்கும், 3970ன்னு இருக்குங்களா. ஓகே, இங்கே பாருங்கள் பி ஆப்ஷனில் 3970 கொடுத்துருக்காங்க. 3970 போடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, சரியான எண்ணை கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான சராசரி கேட்குறாங்க. அப்போ அந்த 3970 கீழே வந்து சராசரி என்னது 100 இருக்கு இல்லைங்களா. அந்த 100ஆல் பண்ணும்போது ஸோ 39.70. ஸோ 39.70, ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 100 கேன்சல் பண்ணும்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு 39.70. ஸோ அப்போ புள்ளிக்கு அப்புறம் 7க்கு 0 வந்தால் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் பாருங்கள் 39.7. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் 160. ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர்களின் சராசரி வயது. ஓகே, ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர்களுடைய சராசரி வயது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 21 ஆண்டுகள். ஓகேங்களா, 10 உறுப்பினர்கள் சராசரி வயது 21 ஆண்டுகள் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஒரு குடும்ப உறுப்பினர் ஓகே இறப்பு காரணமாக, ஒரு குடும்ப உறுப்பினரோட இறப்பு காரணமாக என்ன ஆகுதுன்னா சராசரி வயது 2 மாதங்கள் குறைகிறது. எத்தனை மாதம், 2 மாதம் குறைகிறது. இறந்த உறுப்பினரின் வயது என்ன, இறந்த உறுப்பினரோட வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சம் போடலாமா. ஓகேப்பா, இங்கே பாருங்கள் ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஸோ அப்போ 21 × 10. ஓகேங்களா, ஏன்னா 10 உறுப்பினர்கள் தானே 21 வயது, 21 ஆண்டுகள். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 210ன்னு கிடைக்குமா டோட்டல் மொத்த வேல்யூ. ஸோ சராசரி தான் வந்து 21 ஆண்டுகள், அப்போ மொத்தம் வந்து 210. ஸோ குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அப்போ இந்த 10 பேரில் ஒருத்தர் இறந்துட்டு எத்தனைமா 9 பேர் இருப்பாங்க. ஓகே, அந்த 9 பேர் இருக்கும்போது என்னவா மாறுதுன்னா ஸோ 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது. அவரோட வயது 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது. ஸோ அப்போ 2 மாதம் குறைக்கும் போது நமக்கு என்ன ஆகும், மாதம் 2 மாதம் குறைச்சுன்னா 10, கீழே வந்து 10னா 12 மாதம். ஓகே, அங்கே பாருங்கள், ஏன்னா 2 மாதம் குடிக்கு தான் மேலே 10 மாதம் போட்டுருவேன், கீழே வந்து 12 மாதம். இது கேன்சல் பண்ணி போடலாம். ஸோ ஓகே 5/6ன்னு கிடைக்குமா. ஓகே, 5/6ன்னு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு நம்ம எத்தனை பேர் இருக்காங்கன்னா 9 பேர். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோன்னா 21 ஆண்டுகள்ன்றது என்ன மாறுது, ஸோ அதாவது 2 மாதங்கள் மட்டும் குறையுது. அப்போ 20 ஆண்டுகள் 10 மாதம்ன்றது கிடைக்கும் இல்லையா. 20 ஆண்டுகள் 10 மாதம். அப்போ அந்த 20 ஆண்டுகள் போடலாம். ஸோ 10 மாதத்தை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம், ஸோ 5/6ன்னு பண்ணி வச்சுருக்கோம் கேன்சல் பண்ணி. ஸோ இப்போ 5/6. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இந்த 6 இங்கே வந்து 20ஆல் மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், 2. ஓகே, 120 கிடைக்குமா. 120 + 5. ஓகேங்களா, வந்து தரேன் +5, 125 கீழே /6 × 9ன்னு இருக்குப்பா. ஓகேங்களா, இது பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணோம். ஸோ பண்ணும்போது 1 ஆர் 2 ஆர் 12. ஸோ 120 + 5 125. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா அந்த 6 அப்படியே போட்டு போகிறோம். ஸோ இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 9 இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது கேன்சல் பண்ணலாமா. 1 3 2 3 6. ஸோ இங்கே பாருங்கள் 3 3 9. ஓகே, அப்போ 125 × 3 என்ன போகிறோம், ஒரு 300 375. ஓகேங்களா, 375 வருங்களா. எஸ், 375 / 2. ஓகேங்களா, இது கேன்சல் பண்ணலாமா. இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு 2 2. ஸோ ஓகே, மிச்சம் என்னப்பா 1. ஓகே, 8 2 16, மிச்சம் 1. ஸோ 7 2 14, மிச்சம் 1 இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா என்ன பாயிண்ட் வச்சு அடித்தாக்கெல்லாம் ஃபைன் கிடைக்கும். 187.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 187.5ன்னு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு மொத்த டோட்டல் ஓகே அந்த 10 உறுப்பினர்கள் இருக்கும்போது என்ன கிடச்சிது, 210ன்னு கிடச்சிது இல்லைங்களா. மொத்த வேல்யூ அந்த 210ல் இந்த ஒரு நபர் இறந்துட்டு பின்னாடி நமக்கு சராசரி மதிப்பு என்ன வந்துச்சுன்னா அதாவது மொத்த வேல்யூ 187.5. ஸோ 210ல் 187.5 கேன்சல் பண்ணோம். ஸோ 210ல் 187 போனால் என்னப்பா இருக்கும், மிச்சம் 23 ஆண்டுகள் இருக்குமா. எஸ், அந்த 23 ஆண்டுகள் இருக்கும். 23ல் ஸோ இந்த 0.5 ஓகே 6 வருஷம் கழிச்சிடலாம். ஓகேங்களா, 23 ஆண்டுகளில் 0.5 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், 22 ஆண்டுகள். ஓகேங்களா, 6 மாதம், ஏன்னா பாதி மாதம். ஓகே, அப்போ 5 போயிடுது. ஓகேங்களா, 6 மாதம் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ 22 ஆண்டுகள் 6 மாதம். ஓகேங்களா, 22 ஆண்டுகள் 6 மாதம் இந்த சம்முக்கு ஆன்சர். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா 22 ஆண்டுகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கு 22 ஆண்டுகள் 6 மாதம் வரணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 5 அடுத்தடுத்த ஏழு எண்களின் சராசரி 40 எனில் அதில் மிக சிறிய எண் என்ன. ஸோ 5 அடுத்தடுத்த 7 எண்களுடைய சராசரி. ஸோ ஓகே, 5 அடுத்தடுத்த 7 எண்களின் சராசரி என்னப்பா கொடுத்துருக்காங்க, 40 எனில் அதில் மிக சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 7 எண்ணுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னது, n+1 / 2. ஓகேங்களா, இதுதான் 7 எண்ணுக்கான ஃபார்முலா. ஓகே, இதில் நம்ம சிம்பிளாக எப்படி போடலாம்னா ஷார்ட்டாக
ஸோ இங்கே பாருங்கள் சராசரினாவே நமக்கு சென்டரா 40 ஓகேங்களா. 5 அடுத்தடுத்த எண்கள். அப்போ இந்த பக்கம் 2 எண், இந்த பக்கம் 2 எண் வைக்கலாம். ஸோ ஓகே என்ன சென்டர் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது சராசரியோட மதிப்பு சென்டரில் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள் இதில் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த எண்கள்னா என்னது தொடர்ச்சியாக வரக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேங்களா. அப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய என்ன சொல்லலாம், அப்போ 40, 41, 42, இங்கே முன்னாடி என்ன வரும் 39, ஸோ 38ன்னு வரும் ஓகேங்களா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அதில் மிக சிறிய எண் என்ன கேட்குறாங்க, இதில் மிக சிறிய எண் என்னப்பா 38. இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது 38 ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 11 எண்களின் சராசரி 105, ஒவ்வொரு எண்ணையும் 15ஆல் வகுத்தால் கிடைக்கும் புதிய சராசரி என்ன. ஸோ 11 எண்களுடைய சராசரி வந்து பார்த்துட்டா 105ங்களாம் ஓகேங்களா. ஒவ்வொரு எண்ணையும் 15ஆல் வகுத்தால் கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாமா. ஓகே இங்கே பாருங்கள் 105 × 11 ஓகேங்களா. போட்டால் என்னப்பா வருது 105 × 11, ஸோ 501 ஓகேங்களா. 501 ஸோ இது போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் 5511 ஓகேங்களா. 1155ன்னு கிடைக்குதுங்களா. எஸ் 1155 1155. ஸோ இங்கே பாருங்கள் கீழே என்ன வருது 1155. என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு எண்ணையும் 15ஆல் வகுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 15ஆல் கேன்சல் பண்ணலாமாப்பா. 15ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள் 3 15. இங்கே வந்து பார்த்தோன்னா 2 5 10 மிச்சம் 1 ஓகேங்களா. 3 15 வருங்களா. எஸ் 3 15 மிச்சம் 1 ஓகே. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணாங்களா 7 21. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா 2 கிடைக்கும் 7 21. ஸோ அந்த சம்முக்கு 77 ஆன்சர் ஓகே. 77 பானங்க வேறு 7 கொடுத்துருக்காங்க, ஆன்சர் 77 ஓகே. 11 எண்களின் சராசரி 105, ஒவ்வொரு எண்ணையும் 15ஆல் வகுத்தல் கிடைக்கும் புதிய சராசரி என்ன. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 77 வரணும், வெறும் 7 மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே. ஓகேப்பா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 163வது கொஸ்டின். ஸோ 5 தரவுகள் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் + 2, எக்ஸ் + 4, எக்ஸ் + 6 மற்றும் எக்ஸ் + 8 ஆகியவற்றின் சராசரி 11 எனில் கடைசி 3 தரவுகளின் சராசரி என்ன கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த 5 தரவுகள், ஸோ அந்த 5 தரவுகளுடைய சராசரி என்ன சொல்கிறாங்கன்னா 11ன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ கடைசி 3 தரவுகளின் சராசரி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு எழுதுறதுக்கு இடம் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ் + ஓகே எக்ஸ் + எக்ஸ் + 2, ஸோ ஓகே எக்ஸ் + 6 + எக்ஸ் + 8ன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் பாருங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ ஓகே மொத்தம் 5x 1 2 3 4 5x இருக்குது இல்லைங்களா. இதில் 5x இருக்குது. ஸோ 5x ப்ளஸ்ஸு என்ன இருக்குது இங்கே 8 + 6 பாருங்கள் ஓகே 14 14 + 4 18 18 + 2 20. ஸோ 20. ஸோ = 11ன்னு போடலாங்களா. இதோடைய சராசரி தான் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து எத்தனை எண் நமக்கு, ஸோ 5 எண்கள். அப்போ 5x + 20 / 5 = 11 ஏன்னா இதோட சராசரி மதிப்பெண். ஸோ இங்கே பாருங்கள் இந்த 5 வந்து பார்த்தோன்னா கீழே டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகுங்களா ஓகேங்களா. அப்போ 11 × 5 எத்தனைப்பா வரும் 55ன்னு கிடைக்குமா. எஸ் 55. இங்கே ப்ளஸில் இருக்கக்கூடிய ஈக்குவலில் இங்கே ப்ளஸில் இருக்கக்கூடிய 20 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் மைனஸ் ஆகுமா. ஸோ அப்போ 55ல் -20 போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும் 35 இருக்குங்களா. 35. இந்த 5x அப்படியே வைங்க. ஸோ 5x = 35ன்னு இருக்குங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் தான் நமக்கு இப்போ தேவை ஓகேங்களா. ஏன்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா தான் 3 தரவுகளின் சராசரி அடுத்து கடைசி 3 தரவோட சராசரிக்கு என்ன பார்க்க முடியும். ஸோ அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லலாம், இந்த 5 வந்து பார்த்தோன்னா இங்கே மல்டிபிளில் இருக்குது, இந்த இடத்து போகும்போது என்ன ஆகும் டிவைடாக மாறுமா. ஸோ அப்போ இந்த 5 இங்கே போகலாமா ஓகே. ஸோ அடிச்சாக்கில் வந்து பார்த்தோன்னா 7 5 35பா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன கிடச்சிருக்குது எக்ஸ் = நமக்கு 7ன்னு கிடச்சிருக்கு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, கடைசி 3 தரவுகள் என்னப்பா. ஸோ எக்ஸ் + 4 எக்ஸ் + 6 எக்ஸ் + 8 ஓகேங்களா. அப்போ எக்ஸுன்றது 7, அது கூட 7 ஓகே 7 + 4 என்னப்பா 11 கிடைக்குமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 7 + 6 இருக்குங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 13ன்னு கிடைக்குங்களா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 7 + 8 இருக்குங்களா, என்ன கிடைக்கும் 15ன்னு கிடைக்கும் ஓகேப்பா. இப்போ இந்த 3 தரவுகளையும் சராசரி கேட்குறாங்க, 3 தரவுகளும் மதிப்பு கேட்கல சராசரி கேட்குறாங்க. ஸோ அப்போ பாருங்கள் 11 + 13 + 15 இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 30 35 ஒரு 3 38 39பா. ஸோ இந்த 3ஓட வேல்யூ ஓகே கடைசி 3 தரவுகளுடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 39 ஓகே 39. கீழே வந்து 3 வேல்யூ இருக்கு இல்லைங்களா. அப்போ சராசரிக்கு 3 கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ ஓகே 13 3 39. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 13 ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? 164வது கொஸ்டின். ஓகேப்பா. ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 30 ஆண்டுகள். மேலும் ஆசிரியரின் வயதை சேர்க்கும்போது வகுப்பின் மொத்த சராசரியில் 1 கூடுகிறது எனில் அந்த ஆசிரியரின் வயது என்ன? ஸோ ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 30 ஆண்டுகள். மேலும் ஆசிரியரின் வயதை சேர்க்கும்போது வகுப்பின் மொத்த சராசரியில் 1 கூடுகிறது எனில் அந்த ஆசிரியரின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வகுப்பில் 30 மாணவர்களின் சராசரி வயது 30. ஸோ அப்போ 30 × 30 போடலாம் இல்லைங்களா? ஸோ சராசரி கொடுத்துரும், மொத்த வேல்யூ பார்க்கணும். ஸோ என்ன கிடைக்குது? 900 கிடைக்குதுங்களா? எஸ், ஓகே, 900. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் ஆசிரியரின் வயதை சேர்க்கும்போது 30 மாணவர்கள். ஸோ ஆசிரியர் ஒருவர் சேர்க்கும்போது 31 மாணவர்கள் மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ 31 பேர் வருவாங்க. அப்போ 31 × சராசரியில் 1 கூடுகிறது. ஆல்ரெடி சராசரி 30 இருக்குது. அப்போ சராசரியில் 1 கூடுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுவும் 31 தான். ஓகேங்களா? சராசரி 31. ஸோ அப்படின்னும் போது என்னென்னா ஆசிரியரோட வயது கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் மொத்தம் 900. ஸோ ஆசிரியர் வயது மல்டிபிள் பண்ணலாங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஓகே, ஒரு 3 இங்கே பாருங்க, ஒரு 3 9. ஸோ 931 கிடைக்குதாப்பா? சாரி, 1 ஓகே, 3 3 6. ஸோ ஓகே, 961. ஓகே, 961 கிடைக்குது. ஸோ 961 இது ஆசிரியரோட வயது சேர்க்கும்போது 961, மாணவர்கள் மட்டும் 900. ஸோ அப்போ 961 900 போச்சுன்னா 61 இருக்குது. இந்த 61ன்றது யாரோட வயசு? ஆசிரியரின் வயது. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது? இதை பாருங்கப்பா, ஏ. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏ, 61 ஆசிரியரோட வயது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். மட்டைப்பந்து வீரர் சேவாக் 10 ஒருநாள் தொடரில் எடுத்த ஓட்டங்களின் சராசரி 77. அவர் 11வது தொடரில் எந்த ஓட்டங்களும் எடுக்கவில்லை. 11வது எந்த ஓட்டமும் எடுக்கவில்லை எனில் அவர் மொத்தம் 11 தொடர்களையும் எடுத்த ஓட்டங்களின் சராசரி என்ன? ஸோ மட்டைப்பந்து வீரர் சேவாக் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காரு, 10 ஒருநாள் தொடரில் எடுத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 77. ஸோ அப்போ 77 × 10 போடலாங்களா? ஓகேங்களா? என்னது? 770. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவர் 11வது தொடரில் எடுத்த எந்த ஓட்டங்களும். ஸோ 11வது தொடர் ஒன்று நடக்குது, ஆனால் எந்த ஓட்டமும் எடுக்கவில்லை, எந்த ரன்னும் அவர் எடுக்கலை. ஸோ எனில் அவர் மொத்தம் 11 தொடர்களையும் எடுத்த சராசரி என்ன? அப்போ 11 தொடரை சேர்த்திக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 10க்கு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க 11 தொடர்கள் எடுத்த சராசரி ஓட்டம் என்ன கேட்குறாங்க. அப்போ 11க்கு போடும்போது ஓகேங்களா, 570, 11 70, சாரி 7 11 77 வரும் இல்லைங்களா? ஓகே ஓகே, 7 11 77. ஸோ அப்போ 7 இந்த 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, சராசரி என்னது? 70. ஆன்சர் வந்து 70பா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 166வது கொஸ்டின். ஓகேப்பா, இடம் இல்லை அதனால் பார்க்குறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு நூலகத்தில் வாசகர்களின் வருகை ஞாயிற்றுக்கிழமைகளில் சராசரியாக 510 நபர்களும் மற்ற நாட்களில் 240 நபர்களும் வருகின்றன. இனி சராசரியாக அந்த நூலகத்திற்கு ஒரு மாதத்திற்கு வரும் நபர்களின் எண்ணிக்கையை காண்க. மேலும் மாதத்திற்கு 30 நாட்கள். அந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும். ஸோ ஒரு நூலகத்தின் வாசகர்களின் வருகை வந்து எப்படி இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பார்த்தோன்னா சராசரியாக எத்தனை பேர் வராங்க? 510 பேர் வராங்களாம். ஓகே, மற்ற நாட்களில் 240 நபர்கள் வராங்களாம். ஓகேங்களா? இனி சராசரியாக அந்த நூலகத்திற்கு ஒரு மாதன்றது 30 நாள் வரும் நபர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மேலும் வந்து பார்த்துட்டா என்னதான், ஓகே, ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள். அந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும். ஸோ அப்போ மாதத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைனா அந்த மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரும்? ஒரு மாதத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா அந்த மாதத்தில் மொத்தம் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும்ப்பா. ஸோ ஓகே, 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். அப்போ 5 ஞாயிற்றுக்கிழமைகள் சராசரியாக 510 நபர்கள் வருவாங்க. ஓகேங்களா? சராசரி ஞாயிற்றுக்கிழமை 510 நபர்கள் வருவாங்க. அப்போ 510 × 5 போடலாங்களா? ஏன்னா அந்த மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஸோ 0 1 5 5 5 5 25. ஸோ 2550 பேர் ஞாயிற்றுக்கிழமையில் வருவாங்கப்பா. 2550. ஸோ மற்ற நாட்களில் 240. ஸோ மற்ற நாட்கள்னும் போது 240. மற்ற எத்தனை நாட்கள் இருக்குது? ஸோ மாதத்தில் வந்து பார்த்துட்டா என்ன சொல்லியிருக்காங்க? 30 நாள் இல்லையா? ஸோ அப்போ 5 நாள் போயிடுச்சுன்னா மீதி 25 நாட்கள் இருக்குது. ஸோ அந்த 25 நாட்களில் சராசரியாக எத்தனை பேர் வருவாங்கன்னா 240 பேர் வருவாங்க சராசரியாக. ஓகேங்களா? அப்போ மொத்த வேல்யூ பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ 0
4 5 20க்கு 0 மிச்சம் 2 ஓகேங்களா 2 5 10 ஒரு 12 120 ஓகே மீண்டும் வந்து பார்த்தோன்னா 0 போடலாம் ஸோ ஓகே அப்போ என்னது 2 8 ஓகே 2 2 4பா ஓகே இங்கே பாருங்கள் 0 0 ஸோ 8 2 10க்கு 0 ஸோ இங்கே 4 1 5 1 6 ஓகே 10க்கு 0 இந்த 1 சொன்னோம் இல்லைங்களா ஓகே 4 1 5 6பா 6000 ஓகே மொத்தம் பாருங்கள் மற்ற நாளில் வரக்கூடியவங்க எவ்வளோன்னா டோட்டல் வேல்யூ அந்த 6000 ஸோ ஓகே அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு 2550 பார்த்தோம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவதுனா ஒரு மாதத்திற்கு வரும் நபர்களின் எண்ணிக்கை ஒரு மாதத்துக்கு எத்தனை பேர் வராங்கன்னா அந்த 6000 + 2550 ஓகே 2550ன்றது எத்தனை வரும் ஸோ 6000 8550 வருமா எஸ் 8550 வரும் ஆனால் இங்கே வந்து நமக்கு ஆப்ஷனில் 8550 கிடையாது இது கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்காங்க நபர்களின் எண்ணிக்கை காண்க ஸோ அந்த நபர்களின் சராசரி எண்ணிக்கை வேணும் ஓகேங்களா ஒரு மாதத்திற்கு வரும் நபர்களின் சராசரியை காண்க ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை பேருங்க பாருங்கள் 8550 அப்படின்னா சராசரி எண்ணிக்கை எத்தனை வரும் 30 நாட்கள் இல்லையா ஸோ 30 போடலாமா 30 கேன்சல் பண்ணலாமா 18 எஸ் கேன்சல் ஆகும் ஸோ 0 0 கேன்சல் ஓகே அங்கே பாருங்கள் 2 3 6 மிச்சம் என்ன 2ங்களா ஓகே அப்போ 7 21 8 24 மிச்சம் 1 ஸோ 5 15பா 885 ஆன்சர் பாருங்கள் ஏ 885 அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸோ அந்த ஒரு மாதத்திற்கு வரும் நபர்களின் எண்ணிக்கையை காண்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறாங்க அதாவது ஒரு மாதத்திற்கு வரும் நபர்களின் சராசரி எண்ணிக்கை தான் வேணும் ஓகேங்களா சராசரி தான் 30 நாளுக்கு வரக்கூடியவங்க எத்தனை 285 பேர்ப்பா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 167 அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரியை காண்க ஸோ அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி கேட்குறாங்க அனைத்து ஈரிலக்க எண்கள்ன்றது என்னப்பா ஸோ 10 + 11 + 12 + அப் டு எதுன்னு வரைக்கும் போகும் ஓகே 99 வரைக்கும் போகும் ஏன்னா ஈரிலக்க எண்கள் இல்லையா ஸோ அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி கேட்குறாங்க இதுக்கு வந்து என்ன மாடல் போடலான்னா ஸோ அதாவது பார்த்தோன்னா என்னது முதல் வேல்யூ ப்ளஸ் கடைசி வேல்யூ கீழே வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் சராசரி கிடைக்கும் ஸோ அதாவது சராசரின்றத பாருங்கள் அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க 10 11 12 13 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு வந்து 99 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஈரிலக்க எண்கள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்மெட்டு ஓகே ஃபார்முலா கிடையாது ஃபார்மெட்டு கடைசி எண்ணு ஓகே ப்ளஸ்ஸு முதல் எண்ணு டிவைடட் பை 2 இதில் போடலாம்ப்பா கடைசி எண் முதல் எண் டிவைடட் பை 2ன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் பார்க்கலாமா என்ன சொல்கிறாங்க பாரு கடைசி எண் வந்து பார்த்தோன்னா 99 ஸோ முதல் எண் வந்து பார்த்தோன்னா நமக்கு 10 ஸோ என்னது 109ன்னு கிடைக்குமாப்பா 109 கிடைக்குமா 99 10 109 டிவைடட் பை ஸோ எத்தனை 2ஆல் போடலாமா ஓகே 2 10 ஸோ ஓகே மிச்சம் 9 இருக்குது 4 2 8 ஓகே 1 இருக்குது பாயிண்ட் வச்சுக்கலாம் ஸோ அப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் 54.5 ஸோ அந்த சம்முக்கு ஆன்சர் 54.5 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா 11 நபர்கள் கொண்ட ஒரு கிரிக்கெட் குழுவில் அணித்தலைவரின் வயது ஓகே 11 நபர்கள் கொண்ட ஒரு கிரிக்கெட் குழுவில் அணித்தலைவரின் வயது 26 ஆண்டுகள் ஓகே மற்றும் விக்கெட் கீப்பர் இவரை விட வந்து பார்த்தோன்னா 3 வயது பெரியவர் மேலும் இருவரின் வயதையும் நீக்கும் போது மீதமுள்ள வீரர்களின் சராசரி வயது ஒட்டுமொத்த அணியின் சராசரி வயதை விட 1 குறைகிறது எனில் அணியின் சராசரி வயதை காண்க அணியோட சராசரி வயது கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்ன பண்ணலான்னா 11 நபர்கள் கொண்ட ஒரு கிரிக்கெட் குழுவில் அணித்தலைவரின் வயது வந்து பார்த்தோன்னா 26பா ஒரு நிமிஷம் ஓகே அணித்தலைவரோட வயது பாருங்கள் எத்தனை வருஷம் 26 ஆண்டுகளா ஓகே 26 ஆண்டுகள் ஸோ கீப்பரோட வயது வந்து பார்த்தோன்னா அவரை விட 3 வயது பெரியவர் ஸோ 26 ப்ளஸ் ஒரு 3 29 வருங்களா ஓகே 29 ஆண்டுகள் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 11 நபர்கள் கொண்ட கிரிக்கெட் குழுவில் அணித்தலைவரின் வயது 26 ஆண்டுகள் ஸோ அப்போ அந்த 11 நபர்கள் கொண்ட அந்த குழு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வயசு வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியாது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலான்னா இது எப்படி வைக்கலாம்னா 11xன்னு வைக்கலாங்களா ஸோ 11xன்னு வைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இவங்க 2 பேரோட வயதை வந்து நீக்கும் போது மீதமுள்ள வீரர்களின் சராசரி ஓகேங்களா அப்போ இந்த 11x அப்படியே வைங்க ஸோ இந்த 2 பேரோட வயதை நீக்கும் போது நமக்கு எத்தனை பேர் வருவாங்க 9 பேர் வருவாங்களா 9 பேர் ஓகேங்களா அவங்களுடைய சராசரி நீக்கும் போது மீதமுள்ள வீரர்களையும் சராசரி வயது ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 11x ஸோ இந்த எக்ஸிலேருந்து -1ப்பா x -1ன்னு வரணும்
ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 9 நபர்கள். ஸோ 9 நபர்கள் ஏன்னா இந்த 2 பேர் போயிடுச்சுன்னா ஓகே நீக்கும்போது மீதமுள்ள வீரர்களின் சராசரி வயது ஒட்டுமொத்த அணியின் சராசரி வயதை விட 1 குறைவு. ஸோ அந்த 11x இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தோன்னா மொத்தம். ஸோ அப்போ அந்த நீக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ அந்த சராசரியை பார்க்கும்போது ஓகே இவங்க மொத்த சராசரியை பார்க்கும்போது இது 1 குறைவுன்றதுனால -1 போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் இந்த 11x என்ன பண்ணலாம் 9x - 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஓகே உங்கள் ப்ளேஸே இல்லைப்பா. இந்த சம் வேற எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேப்பா அந்த சம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ ஓகே 11x வெயிட் ஓகே ஓகேப்பா 11xங்களா. ஓகே 11x = 9x - 1 ஓகேங்களா. ஏன்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தோன்னா ஒரு வயது குறைவுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ 11x = ஓகே 9x ஓகே இந்த -1 இருந்துச்சு இல்லைங்களா, இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணலாம் 1 ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா 11x = 9x - 9பா ஓகேங்களா. ஸோ இவங்க கூட ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் நீக்கினது யார் 26 ஒரு ப்ளஸ்ஸு 29 ஓகேங்களா. அவங்க 2 பேர் வேல்யூ நீக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த 11x - 9x இருக்கு இல்லைங்களா, அந்த 9x அப்படியே வைங்க. ஸோ இந்த 26 ஓகேங்களா 26 + 29 என்னப்போ வரும் 55 வருங்களா. ஓகே 26 29 40 55 ஓகேங்களா 55. ஸோ ப்ளஸ் -9பா சாரி -9 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டா -9 ஓகேங்களா -9. இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம் 11x மைனஸ் இந்த -9 இருக்கு இல்லைங்களா, இந்த -9 வந்து பார்த்தோன்னா இந்த 55ல் கேன்சல் பண்ணலாம் இல்லைங்களா, 55ல் மைனஸ் ஓகே 55ல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வருது ஸோ 46 வருங்களா. ஓகே 46 ஓகேங்களா 9 போச்சுன்னா 46 வருங்களா. ஓகேப்பா 46. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா 9x = 9x சாரிப்பா 9x + 46 இந்த 11xல் 9x போயிடுச்சுன்னா இது எத்தனைப்பா இருக்கும், ஏன்னா வேல்யூ ஒரு பக்கம் ஸோ எடுத்துகிட்டு வரலாம் இல்லையா, எக்ஸ் ஒரு பக்கம் எடுத்துட்டோம்னா வேல்யூ ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த 11xல் -9x போயிடுச்சுன்னா 2x இருக்குமா, எஸ் 2x இருக்கும் சாரிப்பா 2x இருக்கும் 2x = என்னது 46ங்களா, எஸ் 46 இந்த 46 இருக்குது. ஸோ அப்போ x = 46 / 2 ஓகேங்களா என்ன கிடைக்குது 23. x = 23. எனக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குன்னா 23ன்னு கிடச்சிருக்குப்பா ஓகேங்களா. எக்ஸோட மதிப்பு என்ன 23ன்னு கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அணி, அந்த அணியோடைய இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம் அந்த சம்மில் ஒரு நிமிஷம்ப்பா 23 ஆண்டுகள் எக்ஸ் ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸு தானே எடுத்தோம். ஏன்னா 11 நபர்கள் கொண்ட ஒரு கிரிக்கெட் குழுவில் அணித்தலைவரின் வயது 26 ஆண்டுகள் மற்றும் விக்கெட் கீப்பர் இவரை விட 3 வயது பெரியவர். மேலும் இவரின் வயதை நீக்கும் போது மீதமுள்ள வீரர்களின் சராசரி வயதின் ஒட்டுமொத்த அணியின் சராசரி வயதை விட 1 குறைகிறது எனில் அணியின் சராசரி வயது என்ன. ஸோ இது இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்துக்கோங்கப்பா அப்படியே ஓகே. 11 நபர்கள் கொண்ட கிரிக்கெட் குழு. ஸோ அப்போ 11 நபர்கள் கொண்ட கிரிக்கெட் குழுவோட சராசரி வயது நமக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன 11xன்னு வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 26 ஆண்டுகள்
ஆண்டுகள் மற்றும் அதை பார்த்தா தலைவரோட வயது 26 ஆண்டுகள் மற்றும் விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தோன்னா இவரோட 3 வயது பெரியவர். ஸோ அப்போ 26 + 29 ஓகே 40, 49, 55 ஓகேங்களா 55 வந்துடும். ஸோ இந்த 11x = 9x - 1 ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த 11xக்கு இல்லையா மொத்த வேல்யூ. ஸோ அணியோடைய அந்த மொத்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த 9 பேர் இருக்காங்க இல்லையா அவங்களோட விட 1 குறைவாம்ப்பா. இந்த 9 பேர் இருக்காங்க இல்லையா ஸோ ஓகே அவங்கள விட வந்து பார்த்தோன்னா இது 1 குறைவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த மதிப்பு வந்து பார்த்தோன்னா 1 குறைவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னு கீழே வந்துடுங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11x - ஓகே 9x - 1 இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 11x அப்படியே இருக்கட்டும். அந்த 9 ஓகே உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 9x - 1ன்னு வரணும் ஓகே. அப்போ 11x = 9x - இங்கே பாருங்கள் இந்த 9 வந்து பார்த்தோன்னா அந்த 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் -9ன்னு வந்திருக்கா. எஸ் -9 வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வேல்யூஸ் எதுக்கணும் யார் தலைவரோட அணித்தலைவரின் மதிப்பும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா விக்கெட் கீப்பர் இவங்க 2 பேருமே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா ஸோ 26 + 29 40, 49 ஸோ 55 கரெக்டு தான். ஸோ ஓகே அப்போ 11x - 9x ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் 55 ஸோ மைனஸ் ஓகே மைனஸ் வந்து பார்த்தோன்னா 9 ஓகேங்களா. அப்போ 11x ஸோ ஓகே இங்கே பாருங்கள் அந்த 55ல் -9 போச்சுன்னா 46 55ல் -9 போச்சுன்னா 46 ஸோ ஓகே இங்கே பாருங்கள் 46 ஸோ இந்த 11x இங்கே 2x போட்டிருக்குன்னா ஓகே 46 ஸோ ஓகே 11xல் 9x போச்சுன்னா 2xன்னு வரணும் ஓகே. இங்கே பாருங்கள் 9x = சாரிப்பா இல்லை அது இந்த ஸ்டெப் வேணாம் ஓகேங்களா. ஓகே 11xல் -2x போச்சுன்னா சாரி 9x ஓகே 11xல் 9x போயிடுச்சுன்னா 2x இருக்குது. அப்போ 2x = 46 ஓகே 2x = 46 ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா x = 46/2 வரும்போது நமக்கு என்ன வரும் 23 வருமா ஓகே 23. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் 23 23 ஆண்டுகள். ஓகே நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஓகே இப்போ ஒரு மனிதர் ஒரு இடத்திற்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். ஸோ ஒரு மனிதர் ஒரு இடத்திற்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். அவர் திரும்பி வரும்போது வந்து பார்த்தோன்னா மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்துட்டா திரும்பி வருகிறார் எனில் அவருடைய சராசரி வேகத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருன்னா 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்பி வராரு ரிட்டன் வராரு. ஸோ அப்போ போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் ஓகேங்களா. ஸோ அவர் மறுபடியும் ரிட்டன் வரது வந்து பார்த்தோன்னா 1 டைம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா 2xy / x + y இதுதான் ஃபார்முலா. இந்த சராசரியில் வேகம் வருது இல்லைங்களா. ஸோ வேகத்தில் சராசரி சம் வந்தாங்களே இதுக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க 2xy / x + yன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நமக்கு என்ன கிடைத்தனா 2 ஸோ ஓகே இந்த 2 அப்படியே வைங்க. எக்ஸ் மதிப்பு வந்து பார்த்தோன்னா என்னது எக்ஸ்ன்றது 30 ஒய்ன்றது வந்து பார்த்தோன்னா 20 வைக்கலாம் ஓகே 30 × 20ன்னு வைக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஓகே 3 × 2 6 ஓகே 600 + 600 × 2 ஸோ ஓகே 1200 ஏன்னா சார்ஜரில் அப்புறமா வேறு வீடியோ போடுறேன். ஸோ 1200 / கீழே என்ன இருக்குது ஸோ 30 + 20 50 ஸோ 50 0 கேன்சர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 1 5 2 5 10 இல்லைங்களா. ஸோ ஓகே 2 5 10 மிச்சம் 2 இருக்குது. ஸோ ஓகே அப்போ 4 5 20 24 ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 24 கிலோமீட்டர் ஓகேங்களா. ஓகேப்பா.